ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா. கிறிஸ்துவில் அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்கள் எல்லோரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். நம் ஆண்டவரும் மீட்பரும் உலக இரட்சகரும் உன்னத தேவனுமாய் இருக்கிற நம் ஆண்டவர் இயேசுதாமே நம் எல்லாரையும் சுகப்படுத்தி பலப்படுத்தி ஆரோக்கியத்தை தந்து தேவன் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. இந்த பிப்ரவரி மாதத்தில் 3வது வார வெள்ளிக்கிழமை, அதாவது சிலுவை பாதையின் தவக்காலத்தில் வந்திருக்கிற முதல் வெள்ளிக்கிழமைக்கு வந்திருக்கிற நம் எல்லோரையும் தேவன் விசேஷமாய் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த நமக்காக ஆண்டவர் இயேசு சிலுவை சுமந்தபடினாலே அந்த சிலுவை சுமந்த இயேசுவின் கரத்தில நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்ம ஒப்பு கொடுப்போம். நம்ம எல்லாருமாய் சேர்ந்து தெரிந்த ஒரு அருமையான ஒரு பாடல், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த ஜபத்தோட்ட ஜெயகீதங்கள் புத்தகத்தில் 85வது பாடல். மேல உட்காருங்க, மேல உட்காருங்க. 85வது பாடல் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல். இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும் ஆண்டவரே. சொல்லுங்க, இயேசுவே என் தெய்வமே, எனக்காய் சிலுவை சுமந்தவரே, என் மேல் மனமிரங்கும், என் குற்றங்களை மன்னியும், என் மீறுதல்களை மன்னியும், உமது மகனாய் மகளாய் ஏற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. Praise the Lord. Thank you Jesus. Thank you Jesus. இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். சொல்லுங்க எல்லாருமாய், இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். ஒரு முறை, இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன். நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன். உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன், உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன். என்னை மன்னியும் தெய்வமே, இந்த ஒரு விசை மன்னியுமே. எல்லோருமாய், இயேசுவே என் தெய்வமே, ஆமாண்டவரே மனமிரங்கும். இயேசுவே என் தெய்வமே, thank you Lord. உம்மை மறுதலித்தேன், பின் வாங்கி போனேன். உம்மை மறுதலித்தேன், பின் வாங்கி போனேன். உம் வல்லமை இழந்தேன் ஐயா, உம் வல்லமை இழந்தேன் ஐயா. என்னை மன்னியும் தெய்வமே, இந்த ஒரு விசை மன்னியுமே. இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். சொல்லுங்க எல்லாருமாய், இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். முள் மூடி தாங்கி ஐயா காயப்பட்டீர், முள் மூடி தாங்கி ஐயா காயப்பட்டீர். நீர் எனக்காக பலியானீர், நீர் எனக்காக பலியானீர். உம் இரத்தத்தால் கழுவி விடும், உம் இரத்தத்தால் கழுவி விடும். இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். சொல்லுங்கள், இயேசுவே என் தெய்வமே, ஆமாண்டவரே என் மேல் மனமிரங்கும்.
அல்லேலூயா. நமக்காக காயப்பட்டவர், அடிக்கப்பட்டவர், சிலுவை சுமந்தவர். இந்த நாட்களிலிருந்து தொடர்ந்து இந்த குட் ஃப்ரைடே வரைக்கும் தியானிக்கிற இந்த சிலுவை பாதையின் நிமித்தம், சிலுவை நிமித்தம் பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். ஆக இந்த நாள்ல நம்முடைய குற்றங்களுக்காக, குறைகளுக்காக, மீறுதல்களுக்காக ஆண்டவரே ஒரு விஷயம் கூட என்னை மன்னிங்க ஆண்டவரே, ஒரு விஷயம் கூட இரக்கமா இருங்க ஆண்டவரே, ஒரு விஷயம் கூட தயவா இருங்க ஆண்டவரே, ஒரு விஷயம் கூட எங்கள் மேல் கருணையா இருங்க ஆண்டவரே, கிருபையா இருங்க ஆண்டவரே, எங்க குடும்பத்தின் மேல் மனம் இறங்கும் ஆண்டவரே என்று சொல்லி நம்மை முழுமையாய் ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் தாமே நம்ம எல்லாருடைய குற்றம் குறைகளை மன்னித்து அவருடைய ரத்தத்தினாலே நம்மை கழுவி அவருடைய மகனாய் மகளாய் நம்மை ஏற்றுக்கொள்வார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் கண்களை மூடி நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, தர்மையான ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டவரே, வெள்ளிக்கிழமை மத்தியான வேளைக்காக நன்றி. இந்த சிலுவை பாதை நாட்கள்ல ஆண்டவரே, கடந்த புதன்கிழமை உபதி நாளன்று ஆண்டவரே நாங்கள் ஆலயத்துக்கு சென்று ஆண்டவரே, மனிதனே நீ மண்ணா இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்ற அந்த நற்செய்தியை நாங்கள் கேட்டோம் ஆண்டவரே. அப்பா, மண்ணில் இருந்து எடுக்கப்பட்ட மனிதன் மண்ணுக்கு திரும்புவான் என்ற வார்த்தை எங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையில் அது நிறைவேறும் ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே மண்ணுக்கு திரும்புகிறதற்கு முன்பதாக தேவன் தந்த அந்த ஆவியும் ஆத்துமாவும் உம்மிடத்துல வரும்படிக்காக ஆண்டவரே, எங்கள் குற்றம் குறைகள், மீறுதல்கள், பாவங்கள், சாபங்கள் அனைத்தையும் நீர் மன்னியும் ஆண்டவர். எங்கள் நோய் நொடியிலிருந்து நீங்கள் விடுதலை தாங்க ஆண்டவர். என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னீர். உடைய கிருபையினால் எங்களை இடைக்கட்டுங்க ஆண்டவரே, உடைய பலத்தினாலே எங்களை இடைக்கட்டுங்க ஆண்டவரே, உடைய சுகத்தினால எங்களை தொடுங்க ஆண்டவரே, உடைய ஆணி பாய்ந்த கரத்தினால எங்களை தொட்டு சுகப்படுத்தி பலப்படுத்தி இந்த இடத்துல நடந்து வரும்படிக்காக ஆண்டவரே. அப்பா, ஜபிக்கும்படியாய் ஒப்பு கொடுக்கும்படியாய் கர்த்தர் முறுக்கூட்டி ஜனங்களை நீர் அழைத்து வந்தீரே, நன்றி ஆண்டவரே. நேரத்தில் ஆண்டவரே, இந்த யூடியூப் வழியாய், பேஸ்புக் வழியாய், வீடியோ வழியாய், ஆன்லைன் வழியாய் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியக்கார பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதை அநேகருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுகிற அத்தனை பிள்ளைகளை தேவன் விசேஷமாய் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த கூட்டத்தின் துவக்கத்திலிருந்து கடைசி வரைக்கும் இங்க வந்திருக்கிற தாய்மார்கள், சகோதரிகள், எங்கள் எல்லோரையும் நீரே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. துதிக்கான மகிமை எல்லாவற்றையும் உமக்கே தருகிறோம். எங்களுக்காய் அடிக்கப்பட்டு, நொறுக்கப்பட்டு, மரித்து உயிர்த்தெழுந்து பரலோகம் போய் சீக்கிரமாய் வரப்போகிற இயேசு ராஜாவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. நாம் தேவனை ஆராதனை செய்து அநேக காரியங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். நம்முடைய விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளிகளை ரட்சித்து குணமாக்குவார் ஆண்டவர். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? தேவனை நம்மை நோக்கி பார்க்கிறவராய் இருக்கிறார். இது இந்த நாட்களிலே, இதோ இந்த ஆண்டு 2026 இந்த சிலுவை தியானத்திலே தேவன் நம்மை வைத்திருக்கிறார் இல்லைங்களாமா? ஆனா இந்த நாட்களை பார்க்கும்போது நிறைய பேரு நமக்கு தெரிந்தவங்க, அக்கம் பக்கம் இருக்கிறவங்க நிறைய பேர் இந்த நாட்களில இல்ல. நமக்கும் நிறைய பலவீனங்கள் வந்தது. ஆனாலும் நம்ம நினைக்கலாம், ஐயோ நாம இன்னைக்கு இருப்போமா, நாளைக்கு இருப்போமா. ஆனா இந்த சிலுவை தியானத்துல நம்ம ஜீவனோடு வைத்திருக்கிற தேவனுக்கு நாம நன்றி சொல்லலாம். ஹல்லேலூயா. ஆகவேதா நம்மை ஒப்பு கொடுத்தோம். இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனம் இறங்கும் என்று சொல்லி. ஆகவே நம்முடைய ஜெபங்களுக்கு, நம்முடைய ஆசீர்வாதங்களுக்கு வேதவசனம் சொல்கிறது, உங்கள் பாவங்களே உங்களுக்கு தடையா இருக்கிறது என்று சொல்லி. ஆகவே இந்த நாளில அப்பா என் தெய்வமே என் மேல் மனம் இறங்கும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்த நாம் பாவத்தின் நிச்சயத்திற்குள்ள, பாவத்தை தேவன் மன்னித்தார் என்ற நிச்சயத்திற்கு நம்ம கடந்து போகணும்னா அதே பாடல் புஸ்தகத்துல 148வது பாடல் பாருங்க, 148. தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, எங்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு எங்கள் பாவங்கள் இந்த வேளையில தடையா இருக்கும் என்று சொன்னார். என் விளைவினங்கள், என் நோய்களுக்கு சுகத்தை கொடுப்பதற்கு என் பாவம் தான் தடையா இருக்கும் என்று சொன்னார். அந்த பாவ மன்னிப்பை உடைய கருத்துல நாங்கள் பெற்றுக்கொள்ள போகிறோம், நாங்கள் அறிக்கையிட போகிறோம். ஆண்டவரே, அந்த நிச்சயத்தை எங்களுக்கு தாங்க ஏசப்பா என்று சொல்லி ஆண்டவருக்கு திருப்பு கொடுத்து சாங் நம்பர் 148 பாடல் எடுத்துக்கின்னு நம்ம பாடலாம். தேங்க்யூ லார்ட். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும்,
பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நாம் பெற வேண்டும். இயேசு தருகிறார், இன்று தருகிறார். இயேசு தருகிறார், இன்று தருகிறார். அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்தி விட்டார். அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்தி விட்டார். சொல்லுங்க, பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நாம் பெற வேண்டும். முதலாய் தேவனுக்கு உகந்தது தேடு. முதலாய் தேவனுக்கு உகந்தது தேடு. பின்பு எல்லாமே உனக்கு சேர்த்து தந்திடுவார். பின்பு எல்லாமே உனக்கு சேர்த்து தந்திடுவார். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நாம் பெற வேண்டும். நீ தேடும் நிம்மதி இயேசு தருகிறார். நீ தேடும் நிம்மதி இயேசு தருகிறார். நீ நாடும் விடுதலை அவரிடம் உண்டு. நீ நாடும் விடுதலை அவரிடம் உண்டு. பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நாம் பெற வேண்டும். வருத்தப்பட்டு பாரங்கள் சுமக்கின்ற மகனே, வருத்தப்பட்டு பாரங்கள் சுமக்கின்ற மகளே, நீ வருவாயா இயேசு என்று வாழ்வு தந்திடுவார். நீ வருவாயா இயேசு என்று வாழ்வு தந்திடுவார். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நாம் பெற வேண்டும். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பில்லை. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பில்லை. இயேசு ராஜா நாமம் இல்லாமல் ரட்சிப்பு இல்லை. இயேசு ராஜா நாமம் இல்லாமல் ரட்சிப்பு இல்லை. பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நாம் பெற வேண்டும். சொல்லுங்க, பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நாம் பெற வேண்டும். இயேசு தருகிறார், அதுவும் இன்று தருகிறார். சொல்லுங்க, இயேசு தருகிறார். பெற்றுக்கொள்கிறவர்கள் ஜெபிக்கிறவர்கள் பெற்றுக்கொள்கிறாங்க. ஆமா, சிலுவையிலே ரத்தம் சிந்தி விட்டார். அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்தி விட்டார். அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்தி விட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒவ்வொரு வார்த்தையும் பாருங்க, நமக்கு பாவம் மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக் கொள்ளணும்னா நம்ம செய்ய வேண்டிய முதல் காரியம், முதல்ல தேவனுக்கு உகந்ததை தேடு. பின்பு எல்லாமே உனக்கு சேர்த்து தந்திடுவார். ரெண்டாவது என்ன பாருங்கம்மா, நீ தேடும் நிம்மதி உனக்கு இயேசு தரப்போகிறார். நீ நாடும் விடுதலை அவரிடத்துல தான் உண்டு. ஆகவே அவரிடத்துல நீ பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக் கொள்ளும் போது இந்த ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். மூன்றாவதாக, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்க எல்லாம் என்ன பண்ணுங்க, என்கிட்ட வாங்க, அப்ப நான் என்ன பண்ணுவேன், உங்களுக்கு வாழ்வு கொடுப்பேன் என்று சொல்லிட்டாரு. கடைசியாக பாருங்க, இயேசு சுவாமி இந்த காரியங்கள்லாம் நமக்கு நடக்கணும் தான் அவர் ஏற்கனவே நமக்கு சிலுவையில ரத்தத்தை சிந்தித்து விட்டாரு. நீ அந்த இயேசு ராஜா நாம உனக்கு இல்லன்னா என்ன இல்லைங்களா, ரட்சிப்பு இல்ல, சந்தோஷம் இல்ல, சமாதானம் இல்ல, சுகம் இல்ல, விடுதலை இல்ல. ஆகவே இந்த காரியங்கள் நமக்கு நடக்கணும்னா நம்ம தேவனை துதிக்கலாமாமா? எல்லாரும் சத்தம் போட்டு துதிங்க. நீங்க துதிக்கிறது காதுல கேட்கணும். கண்ணு மூடி தூங்கிடக்கூடாது. சோர்வுக்கு இடம் கொடுக்க கூடாது. உங்க ஆசீர்வாதத்தை சோர்வு கொடுப்பா. உங்க ஆசீர்வாதம் வரக்கூடாதுன்னு உங்களுக்கு தூக்கத்தை கொடுப்பா. உங்களுக்கு ஆசீர்வாதம் வரக்கூடாதுன்னு உங்களுக்கு நிம்மதி வரக்கூடாது. உங்களுக்கு விடுதலை வரக்கூடாது. குடும்பத்துல பிரச்சனை அப்படியே இருக்கணும்னு சொல்லிட்டு அவன் நினைப்பான். ஆகவே ஆனாலும் தேவன் நமக்கு ரத்தம் சிந்தித்து விட்டா அதை நினைத்து தேவனை துதிங்க, துதிங்க. ஆமென், ஆமென். எஸ் எஸ், சொந்தமா துதிக்கணும். நீங்க துதிக்கிறது பக்கத்துல இருக்கவங்களுக்கு கேட்குதோ இல்லையோ, உங்க காதுல கேட்கணும்.
ஆமா, thank you. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. Yes. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஆமா, thank you, ஆராதிக்கிறோம், thank you, மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. thank you, thank you, நாமத்தை thank you. உயர்த்துகிறோம் ஆண்டவரே. Hallelujah, hallelujah, hallelujah. நீர் வல்லவர். அப்பா, உம்மை துதிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம், ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஏனென்றால் நீர் எங்கள் ஜெபத்தை கேட்கிறவர், எங்களுக்கு சுகத்தை கொடுக்கிறவர், எங்கள் பாவத்தை மன்னிக்கிறவர், எங்களுக்கு ரட்சிப்பை கொடுக்கிறவர், எங்களுக்காக சிலுவையில ரத்தம் சிந்தினவர் ஆண்டவர். ஓ காட், உமக்கு நன்றி, 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 நன்றி. Thank you, thank you, thank you, thank you, thank you. கடைசி வரை உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன எத்தனையோ பேருக்கு இந்த நாட்களிலே இல்ல ராஜா. கணவன் இல்ல, மனைவி இல்ல, என் பிள்ளைகளே நம்ம பக்கத்துல இல்ல. ஆனாலும் என் தேவன் எங்களுக்காய் கடைசி வரை நீ எங்களோடு கூட ஜீவிக்கிற தேவனாய் இருக்கிறது. நாங்கள் பரலோகத்துல போய் சேர்கிற வரைக்கும் எங்களுக்காய் எங்களோடு கூட இருக்கிற தெய்வம் ஆண்டவரே. உமக்கே ஸ்தோத்திரம். நன்றி, 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 நன்றி. துதித்து கர்த்தரை மகிமைப்படுத்துற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க அவர் நல்லவராய் இருக்கிறார். இன்னைக்கு பாருங்க, ஒவ்வொருக்கும் blessing word. என்ன வேர்ட் தெரியுங்களா? God எனக்கு ரொம்ப அருமையான வசனத்தை கொடுத்திருக்கிறார். ஸ்டே வித் ஜீசஸ், ஆண்டவரோடு கூட இருங்கள் என்று சொல்லி நமக்கு பாருங்க, ரோமன் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ரோமன்ஸ் chapter 12 verses 9. உங்கள் அன்பு இங்கிலீஷ்ல Thou படிச்சோமா? must be completely sincere. Hate what is evil, hold on to what is good. Yes, hold on what is good. தமிழ்ல படிங்கம்மா. உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக, தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். Yes, தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். What is good, அதை தான் நம்ம என்ன பண்ணணுமா? பிடித்துக் கொள்ளணுமா? ஆகவே தீமையை வெறுத்து நன்மையை பிடித்துக் கொள்ள போகிறோம். ஆகவேதான் இந்த நாளில் நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம பாடினோம், ஏசப்பா என் மேல் மனம் இறங்குங்க ஆண்டவரே, என் பாவத்தை மன்னிங்க என்று சொல்லி. ஆகவே நமக்கு தெரியும் என்னென்னலாம் பேடு, என்னென்னலாம் குட், என்னென்னலாம் தீமை, என்னெல்லாம் நன்மை தெரியும். ஆனாலும் சில நேரத்துல தீமை நாடி தேடி ஓடி போகுதுதான் ஆகுது. ஆனா இந்த வேளையில ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறேன், ஜெபங்களுக்கு, என் ஆசீர்வாதங்களுக்கு, என் பாவங்களை தனியா இருக்கும் என்று சொன்னார். இப்பொழுது நான் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபங்களுக்கும் என் தேவன் என்னை ஆசீர்வதிங்க என்று சொல்லி கரைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணி நன்றி சொல்லுங்க. அப்பா, இந்த நாளையும் கொடுத்த வசனத்துக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. தீமையை விட்டு நன்மையை நான் பிடித்திருக்க வேண்டும், அன்பையே நான் நாட வேண்டும் ஆண்டவரே. அதுவும் தேவ அன்பை நாட வேண்டும் ஆண்டவரே. தீமை நான் வெறுக்கணும் ஆண்டவரே, நன்மையை நான் பிடித்துக் கொண்டு நன்மையே நான் தேடி நாடி ஓடட்டும் ஆண்டவரே என்று சொல்லி கர்த்தர் கருத்துல கொடுப்போம். Thank you Lord, thank you Jesus. நன்றி, 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 நன்றி. Thank you Lord. நாம் கருத்துக்களுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். முதலாவதாக ஊழியக்காரர்களுக்காக ஜெபம் பண்ண போறோம். அது நம்ம விழுந்த ஒரு பெரிய கடமை. ஊழியக்காரர்களுக்காகவும், மனைவிகளுக்காகவும், பிள்ளைகளுக்காகவும், இதோ குடும்பங்களை விட்டு இதோ துருவரத்துல இதோ பணி செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். பிஷப்மார்களுக்கும், ஃபாதர்களுக்கும், கன்னியர்களுக்கும், இதோ ஆயர்களுக்கும், பாஸ்டர்மார்களுக்கும், அவங்க மனைவிகளுக்கும், அவங்க பிள்ளைகளுக்கும், அவங்க தேவைகளுக்கும், நிறைய பேர் எடுத்து நடத்துகிற ஹாஸ்பிட்டல் வழியாகட்டும், இது காலேஜ் வழியாகட்டும், ட்ரஸ்ட் வழியாகட்டும், அனாதை இல்லங்கள் ஆகட்டும், எல்லாவற்றும் தேவன் ஞானத்தினாலே இதெல்லாம் நடத்தணும். பிரசங்கிக்கிறவங்க கூட சுயமா எந்த வார்த்தையும் பேசாம கர்த்தர் என்ன சொல்றாங்க அந்த வார்த்தைகள் விட்டு ஜனங்களோடு கூட பேசணும்னு சொல்லிட்டு அந்த கருத்துல ஒப்பு கொடுத்து எல்லா ஊழியக்காரர்களுக்காகவும் நீங்க போகிற சபைகள், திருச்சபைகள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. Thank you Lord. ஆமா, thank you. இந்த நாட்களில் சிலுவையின் தியானங்கள், சிலுவையின் மேன்மைகள், வசனங்கள் ஒவ்வொருவரோடு கூட பேசணும். வருஷம் வருஷம் ஒப்பு கொடுக்கிற மாதிரி இல்லாம ஆண்டவரே, அப்பா நீர் பேசுகிற வார்த்தைகள் எங்களோடு கூட இருந்து நாங்கள் மனம் மாறணும் ஆண்டவரே, ரட்சிப்புக்குள்ள நடத்தப்படணும் ஆண்டவரே, சத்தியத்தை இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ளணும் ஆண்டவரே. அதை எடுத்து பேசுகிற யாரா இருந்தாலும் சரி ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எஸ், நன்றி, 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 நன்றி. Thank you, thank you, thank you. அப்பா உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே மகிமை, உமக்கே நன்றி. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. எல்லா ஊழியக்கார பிள்ளைகளும் சத்தியத்தை சத்தியமா எடுத்து சொல்லுகிற ஒவ்வொரு ஊழியக்கார பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. அவங்களுக்கு இருக்கிற எல்லா பலவீனங்களையும் மாற்றுங்க ஆண்டவரே. அவங்களுக்கு நிறைய பேருக்கு சுகர் இருக்குது, நிறைய பேருக்கு பிபி இருக்குது, நிறைய ஊழியக்காரர்கள் ஹார்ட் பெயின்ல இருக்கிறாங்க, ஹார்ட் அட்டாக்ல நிறைய பேர் மரிக்கிறாங்க. கர்த்தாவே ஒவ்வொரு பாகங்களை தொடுங்க தகப்பனே.
தகப்பனே. முச்சந்தலிருந்து உள்ளங்கால் வரை தொடுங்க ஆண்டவரே. நிறைய பேர் ஊழியம் செய்யக்கூடாதபடிக்கு வாரிகோஸ் வெயின்ஸ் வந்து கால்கள் வீங்கி கால்கள் ஆபரேஷன் ஆண்டவரே. விரல்கள் நீக்கப்பட்டு கால்கள் நீக்கப்பட்டு ஆண்டவரே அவர்கள் ஊழியம் செய்யக்கூடாதபடிக்கு தடைகள். கர்த்தர் ஒவ்வொருத்தரும் தொடுங்க ராஜா. நரம்புகளை தொடுங்க, எலும்புகளை தொடுங்க, சதைகளை தொடுங்க. கர்த்தர் ஒவ்வொரு ஆண்டவரே கட்டுகளை அவிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. சாப கட்டுகளை உடைக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தரே ஆவியானவர் ஆவியானவர் உண்டாங்க விடுதலை உண்டு தகப்பனே. ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் கர்த்தர் எஜமானனாய் காவலாய் இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி தகப்பனே. நன்றி 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 நன்றி. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் மகிமையுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஹalleluya ஹalleluya. நம் கர்த்தர் பெரியவர். பெரிய பெரிய காரியங்களை செய்ய அவர் நல்லவராய் இருக்கிறார். அடுத்ததாக பாருங்கம்மா, தேவன் கரத்துல நம்ம ஒப்பு கொடுக்க போகிற காரியங்கள். நம்ம தேசத்தை ஆண்டு கரத்துல ஒப்பு கொடுக்க போகிறோம். நம்ம தேசத்துல நிறைய பேர்கள், தலைவர்கள், மூப்பர்கள், நிறைய பிரதிநிதிகள் எல்லாருமே இருக்கிறாங்க. ஆகவே எங்க தேசத்தை ஆளுகிற எல்லா தேச தலைவர்களும் ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி நம்மேல் விழுந்த கடமை நம்ம தேச தலைவர்களுக்காக ஜெபம் பண்ணோம். அது எந்த நாடானா இருக்கட்டும் ஆண்டவரே, எங்க தேசத்துக்கு சமாதானத்தை தாங்க, நல்ல செழிப்பை தாங்க. எங்க தேசத்தை நீதியோடு நியாயத்தோடு விதவைகளுக்கு போய் சேர காரியங்கள் ஆண்டவரே, எந்த அநாதி பிள்ளைகளுக்கு போய் சேர காரியங்கள் எல்லாமே செறிவர போய் சேரட்டும் என்று சொல்லி ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆமா, கவர்மெண்ட் வர்க்கர்ஸ்களை ஒப்பு கொடுங்க. போலீஸ்மார்களை ஆசீர்வதிங்க, மிலிட்டரிமார்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா கவர்மெண்ட் டாக்டர்ஸ்களை ஆசீர்வதிங்க, கவர்மெண்ட் லாயர்களை ஆசீர்வதிங்க, ஜட்ஜ்களை ஆசீர்வதிங்க, மிலிட்டரிமேனை ஆசீர்வதிங்க. பார்டர்ல எங்களுக்காக ராமும் பகலும் கண்பிடித்து ஊழியம் செய்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா அன்றைய தலைவர்கள், சீஃப் மினிஸ்டர்கள் ஆண்டவரே கர்த்தாவே எங்கள் எல்லைகளை பெரிதாக்குங்க. ரயில்வே இன்சார்ஜ்களை ஆசீர்வதிங்க, ஹாஸ்பிடல் இன்சார்ஜ்களை ஆசீர்வதிங்க கர்த்தாவே. நல்ல செழிப்பான காரியங்கள் ஏழை எளியவர்களுக்கு போய் சேரட்டும் தகப்பனே. அப்ப கவர்மெண்ட் டீச்சர்ஸ்களை ஆசீர்வதிங்க, கவர்மெண்ட் டாக்டர்ஸ்களை அவங்க கூட சேர எல்லா பணியாளிகளை ஆசீர்வதிங்க தகப்பனே. உமக்கு நன்றி. எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிடல்ஸ்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஏழை பிள்ளைகளுக்கு நல்ல நிதிகள் போய் சேரட்டும் தகப்பனே. ஆண்டவரே மருந்து மாத்திரைகளை ஃப்ரீயாய் கிடைக்கட்டும் தகப்பனே. நீரே ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. எல்லா கவர்மெண்ட் பணியாளர்களை கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. எல்லா வர்க்கர்ஸ்களையும் ஆசீர்வதிங்க தகப்பனே. அவங்க குடும்பங்களை கூட ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவங்க தேவைகளை கூட சந்திங்க தகப்பனே. அப்பா எங்க தேச தலைவர்களுக்கு நல்ல உடல் சௌக்கிய ஆரோக்கியத்தை கொடுங்க தகப்பனே. என் கஷ்ட செய்கிறமைக்காக உமக்கு நன்றி. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் மகிமையுள்ள நல்ல பிதாவே. ஆமென் 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 ஆமென். அடுத்ததாக இந்த நாட்களிலே நம்ம எல்லா பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோமா? எல்லா பிள்ளைகளுக்காக இந்த நாட்கள் என்ன நடக்குதுமா? எக்ஸாம் நடக்க போகிறது. இந்த நாட்களில் பாருங்க, ICS சிலபஸ் 10th ஸ்டாண்டர்ட் பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் எக்ஸாம் 10th தொடங்கிட்டு இருக்குது. ஆகவே ஒவ்வொரு பிள்ளைகளும் மனதில் வச்சுக்கலாம். நம் பேர பிள்ளைகள் ஆகட்டும், நமக்கு கொடுத்த பிள்ளைகள் ஆகட்டும், இது அக்கம் பக்கம் பிள்ளைகள் ஆகட்டும் ஆண்டவரே, எல்லா பிள்ளைகள் படிக்கிற படிப்பை ஆசீர்வதிங்க. ஒரு வருஷம் அந்த பிள்ளைகள் கஷ்டப்பட்டு படிக்கிற படிப்புக்கு நல்ல தேர்வு எழுதி நல்ல ரேங்குகள் கிடைக்கணும் ஏசப்பா. எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க என்று சொல்லி தாய்மார்கள் நம்ம எல்லா பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணலாமாமா? இங்க வந்திருக்கிறவங்க எல்லாரும் டீச்சர்ஸ்களா இருக்கிறீங்க. உங்க எல்லா பிள்ளைகளுக்காக தயவு செய்து ஜெபம் பண்ணுங்க ஆண்டவரே. எல்லா ஸ்டூடெண்ட்களையும் ஆசீர்வதிங்க. நீங்க வர்க் பண்ண அந்த நாட்களில நினைச்சுக்கங்க, எத்தனை பிள்ளைகளை நீங்க உங்க பிள்ளைகளை போல பாத்துக்கிறீங்க. எல்லா டீச்சர்ஸ்மார்களை ஆசீர்வதிங்க, கரெக்ஷன் பண்ற டீச்சர்ஸ்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எல்லா சார்பார்களை ஆசீர்வதிங்க, ஸ்கூல் எடுத்து நடத்துபவர்களை ஆசீர்வதிங்க அப்பா. பிள்ளைகளை ஸ்டூடெண்ட்களை ஒப்புக்கொடுக்கிறோம் ஐயா. கை குழந்தைகளை நிறைய சின்ன பிள்ளை முதல் பெரியோர் வரை டிகிரி படிப்பு வரைக்கும் எக்ஸாமினேஷனுக்காக பயப்படுறாங்க தகப்பனே. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ராஜா. நல்ல ஞானத்தை தாங்க தகப்பனே. ஆண்டவரே தைரியத்தை தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே விசுவாசத்தோடு படித்து நம்பிக்கையோடு கூட எழுத உதவி செய்யுங்க தகப்பனே. அப்பா தேங்க் யூ லார்ட். கர்த்தருக்கு பயப்படுகிறவனே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொன்னீரே. எங்கள் பிள்ளைகள் எல்லாம் உமக்கு பயப்படட்டும் ஆண்டவரே. அப்போது ஞானம் தன்னாலே நீர் கொடுப்பீர் ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இயேசு மூலம் எல்லா சிறு பிள்ளைகள் பெரியோர் வரை எக்ஸாமினேஷனுக்காக தயாராகி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் போதுமான ஞானத்தை
தந்து இந்த பிள்ளைகளுக்காக வீட்டு வேலை செய்கிற பிள்ளைகள் உண்டு. ஆண்டவரே வெளியூர்ல பிள்ளைகளை விட்டு வேலை செய்கிற பிள்ளைகள் உண்டு. ஆண்டவரே கணவன் இல்லாமல் மனைவிகள் வேலை செய்யறாங்க. ஆண்டவரே மனைவி இல்லாமல் கணவன் பிள்ளைகளுக்காக படுறாங்க. அந்த பாடுகளை அந்த பிள்ளைகள் நினைத்து நல்ல முறையில் எக்ஸாமினேஷன் பாஸ் ஆக கர்த்தர் அந்த பிள்ளைகளுக்கு கிருபை செய்கிறவைக்காக உமக்கு நன்றி ராஜா. நன்றி தகப்பனே, நன்றி. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் 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 ஆமென். இந்த வேளையில ஒரு வியாதிப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். இந்த வேளையில சாந்தி அம்மா இந்த சகோதரிக்காகவும், சுஷீலா அவங்களுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். அந்தோனி அம்மா அவங்களுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். ஜெய்மேரி அவங்களுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். குமாரி அம்மா அவங்களுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். அதே போல எச்ஏல் குமார் என்ற ஒரு சகோதரனுக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். இங்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு தாய்மார்களும் தச்சம்மாவுக்கு நல்ல சுகத்தை தேவன் கொடுத்து இன்னைக்கு ஜெபத்துக்கு வரும்படிக்காய் கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அதற்காக நன்றி தகப்பனே, நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே. எத்தனையோ பயங்கரமான காரியங்கள் எங்க கண்களால் பார்த்தோம். ஆனால் கர்த்தர் இன்று உங்க சமூகத்தில் அமர வச்சிருக்கிறீங்க. அதற்காக நன்றி தகப்பனே. ஹாஸ்பிட்டலுக்கு போய் வந்த தாயாரு மறுபடியுமா தன் பிள்ளைகளோடு குடும்பங்களோடு கூட எங்களோடு கூட சேர்த்தமைக்காக நன்றி 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 நன்றி. ஜெயமாக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த தாயாரை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவங்களுக்குள்ள இருக்கிற பயங்கள் என்ன ஆண்டவரே, ஆண்டவரே எல்லா பிளவினங்களை மாற்றுங்க தகப்பனே. அதே போல ஏசப்பா ஜெசியம்மாக்காக ஸ்தோத்திரம். அந்த முட்டி பகுதியை தொடுங்க ஆண்டவரே. பிளவினங்களை மாற்றுங்க ராஜா. அவங்க மகளுக்கு இருக்கிற பிபி மாற்றுங்க தகப்பனே. பிரமிளாக்கு இருக்கிற டென்ஷனை மாற்றி தகப்பனே. மகளை ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். என் சகோதரி ஷீலாக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த வாலிப மகளை தொடுங்க தகப்பனே. அப்பா உங்க ரத்தம் அந்த மகள் உடலை கலந்திருக்கட்டும் ஆண்டவரே. நரம்புகளை தொடுங்க ஆண்டவரே. பலவீனப்பட்ட நரம்புகளை தொடுங்க சுவாமி. அப்பா மாத்திரையால் அல்ல, இம்மட்டும் கிருபையால் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க ஆண்டவரே. அதுக்காக நன்றி சொல்கிறோம். சாந்தி அம்மாக்காக ஸ்தோத்திரம். சாந்தி அம்மாவை ஆசீர்வதிங்க. அவங்களுக்கு வர வேண்டிய பணங்கள் வர கர்த்தர் உதவி செய்யுங்க தகப்பனே. ஏமாற்றுதல் இல்லாமல் பணங்கள் வந்து சேரட்டும் தகப்பனே. அவங்க கணவரை ஆசீர்வதிங்க, மகனை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா இங்க இருக்கிறதான சகோதரி ரீட்டாக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கொடுத்த 3 பிள்ளைகளுக்காக துதிக்கிறோம். இந்த ஒரு தாயார் ஜெபம் 3 குடும்பத்தையும் நீ தொட்டு கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. ரட்சிப்பை கொடுத்து கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. தேவனை அதிகமாக தேடுகிற பிள்ளைகளாய் மாற்றிக் கொண்டிருக்கிறீங்க ஆண்டவரே. இந்த ஒரு தாயின் ஜெபம் ஆண்டவரே நீ கேட்கிறமைக்காக உமக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. சகோதரி புலோமினாக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த மகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆண்டவரே அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் மாற்றி போட்டு தகப்பனே. அந்த சகோதரிக்கு நல்ல நீதியை தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே அந்த மகளுக்கு கிடைக்க வேண்டிய பிஞ்சனிகள், அவங்க அம்மாவுக்கு பிஞ்சன் அமௌண்ட்கள் கிடைக்க உதவி செய்யுங்க தகப்பனே. என் கர்த்தரால் ஆகும் தகப்பனே. உம்மால் ஆகாதது எதுவுமே இல்லை ராஜா. ஆண்டவரே நீரே அந்த மகளை ஆசீர்வதிக்க போகிறமைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அப்பா இப்போது நாங்கள் ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. யார் பேரெல்லாம் சொன்னோமோ அவர்கள் எங்க இருந்தாலும் என் தேவன் தொடுங்க ராஜா. எந்த சூழ்நிலை இருக்கிறார்களோ அவர்களை தொடுங்க தகப்பனே. அப்பா இந்த நாட்கள்ல யாருக்கெல்லாம் ஆண்டவரே சர்ஜரி நடக்கிறதோ, ஹாஸ்பிட்டல்ல ஆபரேஷன் தியேட்டர்ல இருக்கிறாங்களோ அவர்கள் எல்லாரும் தொடுங்க தகப்பனே. ஐசியூ வார்டுல இருக்கிறவங்களை தொடுங்க தகப்பனே. ஆம்புலன்ஸ் வேன்ல போய் கொண்டிருக்கிறவங்களை தொடுங்க தகப்பனே. ஒவ்வொரு மருத்துவர்களை ஆசீர்வதிங்க தகப்பனே. நல்ல ட்ரீட்மெண்ட் அவங்களுக்கு கிடைக்க உதவி செய்யுங்க ராஜா. அப்படியே என் கர்த்தர் ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இயேசுவின் தழும்புகளால குணமடைகிறோம் ஆண்டவரே. இப்போது நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே. பாவ மன்னிப்பு வேணுமா? முதல்ல இயேசுவை தேடி இந்த இயேசு வண்டி நீ வா. இயேசு நாமத்தால் ரட்சிப்பு உண்டு என்று சொன்னீங்களே. நாங்கள் இயேசுவின் நாமத்தினால் கூடி இருக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். விசேஷமாக சகோதரன் ராஜ்குமாரை கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அவங்க கண்களுக்கு நல்ல ஒரு தெளிவை கொடுத்தமைக்காக நன்றி சொல்லுகிறோம். அந்த பேக் போனை கர்த்தர் தொடுகிறமைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. உங்களுடைய கரம் சகோதரர் ராஜ்குமாரோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. சகோதரி எமிலி முழு குடும்பத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே அவங்க வின்சென்ட் கணவனை ஆசீர்வதிங்க தகப்பனே. உங்க கரம் அந்த குடும்பத்தோடு கூட இருக்கட்டும் ராஜா. நீரே ஆசீர்வதிக்கின்ற தெய்வம் ஆண்டவரே. நீரே கேட்கிறவர்களுக்கு கொடுக்கிற தேவன் ஆண்டவரே. தக்கவர்களுக்கு திறக்கிற தேவன் ஆண்டவரே. இன்று தேடி
தட்டுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என் கர்த்தர் கொடுப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். நன்றி. ஆண்டவரே, இவ்வளவு நேரமாக எங்க ஜெபங்களுக்கு கேட்டு பதிலை கொடுக்கின்ற எங்கள் தெய்வத்துக்கு நாங்கள் கோடி கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம் தகப்பனே. மேரியம்மா, ஆண்டவரே, அப்பா, மணி பிரதர், சுசானா டானுக்கு கொடுத்த நல்ல இடத்துக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அந்த வீட்டு காரியத்தை கர்த்தர் சந்தித்தமைக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இன்னும் தேவைகளை சந்திக்கிற தேவன் ஆண்டவரே, நீரே அந்த பிள்ளைகள் சம்பளங்களை ஆசீர்வதித்து மீதி எடுத்து வைக்கக்கூடிய பிள்ளைகளாய் நீர் ஆசீர்வதிக்கிறமைக்காக உமக்கு நன்றி. அந்த வீட்டுக்கு தேடி போகிற பாக்கியத்துக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அதை தேவன் செய்ய போகிறமைக்காக உமக்கு நன்றி. திருமணம் ஆகாமல் காத்திருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்கும் ஏற்ற மணமகனையும் மணமகளையும் என் கர்த்தர் அடையாளமாய் கொடுப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அப்பா, கர்ப்பம் தரிக்காத பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தினாலே காலியாயிருக்கிற அந்த கர்ப்பத்திலே இயேசுவின் அடையாளத்தை வையுங்கள் தகப்பனே. என் தேவனால் ஆகும் இயேசு சுவாமி. முதல் பிரசவத்துக்காய் காத்து கொண்டிருக்கிற அன்பு மகள் ஸ்டெஃபிக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வெரோனிக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, மகள் சுந்தரிக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்பா, தாய் பிரசவம், முதல் பிரசவம், உயிர் பிரசவம் என்று சொல்லுகிற இந்த பிரசவத்தை தேவன் ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நன்றி ராஜா. என் கர்த்தர் அந்த 3 பெண் பிள்ளைகளும் அளவில்லாமல் ஆசீர்வதித்து தாயும் பிள்ளையுமாய் வேறாக்கி உமக்கு நன்றி சொல்லுகிற பிள்ளைகளாக ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆண்டவரே, ஊழியக்காரரை கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இமட்டுமாய் மகனை பலப்படுத்தி ஆண்டவரே இந்த சமூகத்திலே வைத்திருக்கிறமைக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். கால்கள் இருக்கிற எல்லா பலவீனங்களை கர்த்தர் மாற்றி ஆண்டவரே என்னது நின்று உங்களுடைய வசனங்கள் எடுத்து சொல்ல அப்பா மகனை பலப்படுத்தி இருக்கிறமைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அவரை மறைத்து அவரோடும் எங்களோடும் ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட நீங்க பேசுங்க. நிறைய பேர்கள் தேவைகளோடு கூட இருக்கிறாங்க ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. சகோதரி ராதிகா, அந்த மகளுக்கு இருக்கிற கால் ஆபரேஷன் இருந்து மகளை விடுவித்து அந்த முழு குடும்பத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அதே போல ஆண்டவரே, சகோதரி பிரியா, அவங்க அத்தை பட்டிருக்கிற எல்லா கால் வலியிலிருந்து பரிபூர்ண விடுதலை இந்த பிள்ளைகளுக்கு தாங்க ராஜா. அந்த அருள் தேவைகளை சந்திங்க தகப்பனே. வீட்டு கஷ்டங்களை சந்திப்பீராக ராஜா. கடனோடு எந்த காரியம் செய்வோமோ என்று கடன் பிரச்சனை தவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கடன் பிரச்சனை மாற்றுங்க தகப்பனே. ஆண்டவரே, அந்த பிரேம் உங்களுடைய கிருபை ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. வாங்கின கடனை திருப்பி கொடுக்க முடியாது இருக்கிறாங்க ராஜா. கட்ட முடியாத வீடுகள் இருக்குது ஆண்டவரே. லோன்களுக்காக அப்ளை பண்ணி இருக்கிறாங்க. அந்த லோன்கள் சாங்ஷன் ஆகட்டும் தகப்பனே. உங்க கரம் ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும் தகப்பனே. தேவனே பெரியவர் ஆண்டவரே. நீ ஐஸ்வர்யம் உள்ள தேவன் ஆண்டவரே. நீ சம்பூர்ணமாக்குகிற தேவன் ஆண்டவரே. யாரையும் கடனாளிகளாக நீ இருக்கவே விட மாட்டீர் ஆண்டவரே. நீயோ கடன் வாங்காதிருப்பாய், மற்றவங்களுக்கு கொடுப்பாய் என்று சொன்னீரே. வாங்கின கடன்களை மறுபடியும் கொடுங்க. அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க தகப்பனே. என் தேவனை செய்ய போகிறமைக்காக உமக்கு நன்றி. எல்லாவற்றும் உடைய பாதத்துல வைக்கிறோம். துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரா இருக்கிற எம்பெருமான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீ பேசுகிற வார்த்தைகளுக்காக நாங்கள் செவி கொடுத்து கேட்க எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். எங்கள் மகிமை நிறைந்த நல்ல பிதாவே, உற்சாகமா ஆமென் சொல்லலாமா? ஆமா, தேவன் நம் ஜெபத்தை கேட்கிறார். அல்லேலூயா. மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியை நாம் பெறணும்னா இந்த வேளையில ராஜா உன் பிரசன்னம் எனக்கு போதும் ஆண்டவரே, என்னோட வார்த்தையினாலே என்னை ஆசீர்வதிங்க என்று சொல்லி அதே பாடல் புஸ்தகத்துல 147வது பாடல். ஆண்டவரே, உள்ளே நேரமாக உங்க பிரசன்னத்துல இருந்தோம், இனுமா உங்க பிரசன்னத்தில் நாங்கள் அமர்ந்து உங்களோட வார்த்தைகளுக்கு நாங்கள் செவி கொடுக்க இந்த வாழ்வு தரும் வார்த்தைகளை கேட்பதற்கு முன்பாக எந்த சோர்வோ எந்த பலவீனமோ நம்மை தாக்காதபடிக்கு தேவக்கர நம்மோடு கூட இருக்கட்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கலாமா? தேங்க்யூ லார்ட். சாங் நம்பர் 147. தேங்க்யூ லார்ட். நன்றி நன்றி நன்றி. ராஜாவின் பிரசன்னம் போதுமையா, எப்போதுமே எனக்கு போதுமையா. ராஜாவின் பிரசன்னம் போதுமையா, எப்போதுமே எனக்கு போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம்.
நாடுகிறேன் ஆர்வமுடன் நாடுகிறேன் பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் தேவ பிரசன்னம் உலகமெல்லாம் மாயையா இந்த உலகமெல்லாம் மாயையா உம் அன்புண்டே போதுமையா உம் அன்புண்டே போதுமையா தேவ பிரசன்னத்தினாலே இந்த உலக அன்பும் இன்னும் உம்மை அறியணுமே இன்னும் நிறைய அறியணுமே இன்னும் கிட்டி சேரணுமே அவர் பாதத்துல அவர் சமூகத்துல கிட்டி சேரணும் ஆகவே பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம் கரங்களை எல்லாரும் உயர்த்துங்க ராஜா உம் பிரசன்னம் போதுமையா எல்லாரும் சொன்னோம் எப்போதும் எனக்கு போதுமையா நீங்க சொல்லுங்க ராஜா உம் பிரசன்னம் போதுமையா ஆமென் எப்போதும் எனக்கு போதுமையா எல்லா துதியும் எல்லா கனமும் எல்லா மகிமைகளும் உங்களுக்கே நாங்கள் கொடுக்கிறோம் ஆண்டவர் ஜெபம் போல் உடைய பாதத்திலே எல்லா ஜெபங்களும் வந்து சேர்ந்திருக்கிறமைக்காக உமக்கு நன்றி சொல்லுங்க இந்த உலகத்திலே எல்லாமே மாயை என்று நாங்கள் பார்த்திருக்கோம் நிறைய பேர்கள் நிறைய தாய்மார்கள் நிறைய சகோதர சகோதரிகள் எல்லா சூழ்நிலைகளையும் பார்த்து எல்லாத்தையும் பார்த்துட்டேன் எல்லாத்தையும் நான் உணர்ந்துட்டேன் எதுவுமே இல்லை என் ஆண்டவர் ஒருத்தர் தான் என்று சொல்லி உங்களுடைய பாதத்தை நாடி வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நீர் கொடுக்கிற வசனம் தான் ஜீவன் தகப்பனே வசனம் சொல்லுகிறது மனுஷன் சாப்பிடுகிற உணவுனால அப்பத்தினால ஜீவன் அல்ல மாறாக இந்த வானத்தையும் பூமியை படைத்த தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற ஒவ்வொரு வார்த்தையினால உயிர் வாழ்வான் என்று சொல்லியிருக்கிறது ஆண்டவரே அந்த வார்த்தையினாலே தகப்பனே எங்களை இம்மட்டும் வாழ வைத்திருக்கிறமைக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே தொடர்ந்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க எல்லா விதத்திலும் மண்டை வந்து எல்லா சூழ்நிலைகளையும் நிற்க உதவி செய்யும் எது ஆனாலும் உடைய பாதத்தை பிடித்துக் கொள்ளக்கூடிய பிள்ளைகளாய் ஒவ்வொருத்தரையும் மாற்று அதிகமான விசுவாசம் மண்டை இருக்கட்டும் ஆண்டவர் பக்கம் இருக்கட்டும் என் கர்த்தரே இதை செய்கிறமைக்காக உமக்கு நன்றி துதி ஸ்தோத்திர கன மகிமை நாம் ஒருவருக்கே கொடுத்து இயேசுவின் வல்ல நாமத்தில் அற்புத நாமத்தினால் எங்களுக்காய் மரித்து உயிர்த்தெழுந்த ரத்தம் சிந்தின இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென் 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 வேதத்தை எடுத்து விழுங்க தேவன் நம்மோடு கூட பேசட்டும் Thank you Hallelujah. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியான தேவனுக்கு துதியும் கனமும் மகிமையும் மகத்துவங்களையும் செலுத்துவோம். சொல்லுங்க அல்லேலூயா. Praise the Lord. Thank you Jesus. இந்த சிலுவை பாதையின் தியான நாட்களுக்காக முதல் வெள்ளிக்கிழமை 20 பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதிக்கு வந்திருக்கிற நம்ம எல்லாரையும் தேவன் விசேஷமாய் ஆசீர்வதித்து அவருடைய சிலுவை பாதைகளை தியானிக்கிற இந்த நாட்களில நம்முடைய ஆவியாத்துமா சரீரங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறோம். அநேகருக்காக நம்ம ஜெபித்திருக்கிறோம். அநேக நோயாளிகளுக்காக நம்ம ஜெபித்திருக்கிறோம். எல்லா நோய் நொடிகளிலிருந்து ஆண்டவர் அவர்களை சுகப்படுத்தி பலப்படுத்தி யார பேரெல்லாம் சொல்லி நம்ம ஜெபம் பண்ணுமோ எந்தெந்த காரியத்திற்கெல்லாம் நம்ம ஜெபம் பண்ணணுமோ நம்ம ஜெபங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் கேட்க வல்லவராய் இருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. நம்முடைய ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர்
இன்றைக்கும் நம்மோடு கூட பேசும்படிக்காக இந்த சிலுவை தியானத்தை நம்ம கொஞ்ச நேரம் நாம் தியானம் பண்ணுவோம். இன்றைக்கு இந்த கேட்கப்படுகிற இந்த தியானம், இந்த செய்தியினுடைய தலைப்பு சிலுவையின் மேன்மைகள் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். சிலுவை குறித்த மேன்மைகள். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நிறைய பேர் சொல்ற ஒரு காரியம் என்னன்னா, சிலுவைனால கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? சிலுவைனால கஷ்டம். ஏன்னா ஏசாமி அவ்வளோ கஷ்டப்பட்டாரு இல்ல, ஏசாமி கஷ்டப்பட்டாரு. அதனால இந்த சிலுவைனால நிறைய பேர் கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் கூட சொல்லுவாங்க தங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில நிறைய சிலுவைங்க, அந்த சிலுவையை சுமந்து சுமந்து சோர்ந்து போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தங்கள் வாழ்க்கையில பட்ட அந்த பாடுகளின் நிமித்தம் கூட நிறைய பேர் அந்த சிலுவையை ஞாபகம் பண்ணுவாங்க. ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க, சிலுவை மாத்திரம் வீட்டுல வைக்காதீங்க, சிலுவை வச்சா ரொம்ப கஷ்டங்க, அந்த சிலுவை பாக்குற நேரத்துல எல்லாம் கஷ்டம் இருக்காங்க, ஏன்னா அந்த சிலுவையில தான் இயேசு சாமி ரொம்ப பாடுகளை பட்டாரு, அதனால சிலுவைய எங்கன்னா ஒரு ஓரம் வச்சிருங்க அப்படின்னு கூட சொல்றங்க உண்டு. இன்னைக்கு சிலுவை அடையாளத்தினாலதான் இன்னைக்கு நீங்களும் நானும் கிறிஸ்தவர்கள் என்றே சொல்றாங்க. என்னம்மா, நீங்க கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொன்னா பாருங்க, ஒரு சின்ன சிலுவை போட்டுக்குவாங்க அவங்க கழுத்துல, அதுல வெளியில என்ன போட்டுக்குவாங்க, கோல்டுல போட்டுவாங்க, எப்படின்னா போட்டுக்குவாங்க. அதை பார்த்த உடனே உண்மையிலேயே இவங்க கிறிஸ்தவங்க தான் அப்படின்னு. எந்த வீட்டு வாசல்ல சிலுவை இருக்குதோ அவங்க பார்த்தோன்னு சொல்லுவாங்க, இவங்க இது கிறிஸ்தவ வீடு இல்லையா? பெரிய பெரிய ஆலயத்தின் மேல எல்லாம் பாருங்க, என்ன அடையாளம்? சிலுவை அடையாளம் தான். பெரிய பெரிய கோபுரங்களா இருக்கும், அதுல மேல ஒரு சிலுவை ஒண்ணு வச்சிருப்பாங்க. அந்த சிலுவை நிமித்தம் தான் இது ஆலயம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நிறைய சபைகள் மேல கூட ஒரு பெரிய சிலுவை ஒண்ணு இருக்கும், அங்க வச்சிருப்பாங்க. மேல சிலுவையா வைக்கலன்னா கூட அதுல பெயிண்ட்ல எழுதி வச்சிருப்பாங்க, ஏதோ ஒரு மூலையில வச்சு எழுதி வச்சிருப்பாங்க. எங்க ஆட்டோல கூட பாருங்க, நிறைய பேர் ஆட்டோ ரிக்ஷால கூட சிலுவை போட்டு வச்சிருப்பாங்க. எனக்கு இது கிறிஸ்தவர்கள் அப்படின்னு தெரியணும். ஆக இந்த சிலுவையின் மேன்மையின் நிமித்தம் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்ம எல்லாரையும் இதுவரைக்கும் அவர் உயிரோடு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு சிலுவையை சுமக்காமற் போயிருந்தார், இயேசு சிலுவையை சுமப்பதை அவமானம் என்று நினைத்திருந்தார். இயேசு ஏன் இந்த சிலுவை நான் சுமக்கணும் அப்படின்னு சொல்லி பேதுரு சொன்ன ஆலோசனையின் பிரகாரம் அவர் சிலுவை சுமக்காமற் போயிருந்தார், இந்த உலகம் ரட்சிக்கப்பட்டிருக்காது, பிசாசு தோற்கடிக்கப்பட்டிருக்க மாட்டார். பிசாசினுடைய ஆதிக்கங்கள் தான் அதிகமா ஜாஸ்தி இருக்கும், பிசாசினுடைய எண்ணங்கள் தான், பிசாசினுடைய அதிகாரங்கள் தான் ஜாஸ்தியா இருக்கும். ஆகவே பைபிள் சொல்லுது, இயேசு சிலுவையை சுமந்தபடினாலே பிசாசை தேவன் நம் எல்லாருடைய காலின் கீழே கொண்டு போட்டார், பிசாசின் தலையை நசுக்கினார் அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்கிறது. எப்போ? அவர் சிலுவையில வெற்றி சிறந்ததனால, சிலுவையில நமக்காக மரித்ததனால, ரத்தம் சிந்ததனால, மரித்து அவர் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தது நிமித்தம் நம் எல்லோருக்கும் பெந்தெகோஸ்தே என்னும் அந்த நாளிலே பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை தேவன் நமக்கு தந்தார். அந்த நாளிலே தானே திருச்சபை உருவான நாள் என்று சொல்லி அநேக வேத வல்லுநர்கள், வேதம் நமக்கு அப்படித்தான் சொல்லுகிறது. இன்றைக்கும் கூட நம்ம எல்லாருமா எடுத்துக்கொள்வோம். 1 கொரிந்தியர் 1st chapter, 1 கொரிந்தியன் 1st chapterல 18th word, அந்த இடத்துல மிக அருமையான இந்த சிலுவையை குறித்து புனித பவுல் சின்னப்பர் மிக அருமையா சொல்கிறார். இதை அநேக சபைகளில் சொல்லுவாங்க, அநேக திருச்சபைகளை கூட இந்த வார்த்தையை மாத்திரம் யாரும் மறக்கவே மாட்டாங்க. எல்லா சபை போதகர்களுக்கும் மிக பிடித்த ஒரு வசனம், நம்ம எல்லாருக்கும் மிக பிடித்த ஒரு வசனம். இந்த வசனத்தை நாம தியானம் பண்ணும்போதுதான் தேவன் நமக்கு பலத்தை தருகிறவராய் இருக்கிறார், ஞானத்தை தருகிறவராக இருக்கிறார். 1 கொரிந்தியர் 1 கொரிந்தியன் 1st chapterல 18th word, அந்த பேஜ் நம்பர் எடுத்தாக்கா சொல்லுங்க, பேஜ் நம்பர் சொல்லுங்க. 227. இந்த பக்கம், அந்த பக்கம், இந்த பக்கம் வாங்க. 227 பேஜ் நம்பர். இங்கிலீஷ்ல படிக்கிறாங்க பாருங்க, சத்தமா படிங்க. For the message about Christ's death on the cross is nonsense to those who are being lost, but for us who are being saved
is God's power. ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் எடுத்துக்கிறீங்களா? இப்ப பாருங்க, நிறுத்தி நிதானமா படிங்க. ஒருத்தர் படிக்கிறாங்க பாருங்க. சிலுவையை பற்றிய உபதேசம். நல்ல கவனிங்க. சிலுவையை பற்றிய இந்த நற்செய்தி, இந்த சுவிசேஷம், இந்த ஜெபம் கெட்டு போகிறவர்களுக்கு, கெட்டு போகிறேன் என்று சொல்லுகிறவர்களுக்கு, நினைக்கிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற நமக்கோ, ரட்சிக்கப்படுகிற இந்த 20ஆம் தேதி முதல் வெள்ளிக்கிழமைக்கு யாரெல்லாம் ஆலயத்துக்கு போனாங்களோ, யாரெல்லாம் ஜெப கூட்டத்துக்கு போனாலோ, யாரெல்லாம் இந்த ஜெபத்திற்கு வந்திருக்கிறார்களோ, நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு சிலர் கஷ்டம் கஷ்டம் சொல்லிட்டு வீட்டுல இருந்தா அப்படிதாங்க இருக்கும். தலைவலி, கைவலி, கால்வலி அப்படின்னு சொல்லி வீட்டுல இருந்தாங்க அப்படிதான் இருக்கும். இல்ல, துணிஞ்சு ஆலயத்துக்கு வரணும், ஜெப கூடாரத்துக்கு வரணும். அங்க ஆண்டவர் என்னை சுகப்படுத்துவார், அங்க பலப்படுத்துவார். 18 வருஷமா கோயிலுக்கு வந்திருந்தாங்க கூனி அம்மா, இல்லையா? 18 வருஷமா வந்தாங்க. அவங்க அப்படியே தான் இருக்கட்டும், நான் செத்தா கூட அப்படியே சாவுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்லயே உட்காந்துருந்தா அவங்களுக்கு சுகம் கிடைச்சிருக்குமா? கிடைச்சிருக்காது. அவங்க 18 வருஷமா வந்தாங்க. அதை பார்த்த ஆண்டவர், அவங்க விசுவாசத்தை பார்த்த ஆண்டவர் அவர்களுக்கு சுகம் கொடுத்து அனுப்பினார். அல்லேலூயா. அப்படி இன்னும் அநேக உதாரணங்களை நாம சொல்லலாம். உங்களை கூட நிறைய பேர் சாட்சி சொல்லலாம். நான் ரொம்ப கண்ணீரோடு கவலையோடு கூட உட்காந்துருந்தப்பா, அந்த கண்ணீர் கவலை எல்லாம் மாத்தணும், நோய் நொடியிலிருந்து எனக்கு விடுதலை தரணும், சுகம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லித்தான் ஆண்டவரை நான் தேடி வந்துட்டேன். ஜெப கூட்டத்துக்கு வந்துட்டேன், உபாச கூட்டத்துக்கு வந்துட்டேன், ஆலயத்துக்கு வந்துட்டேன். என்னதான் கஷ்டம் இருக்கட்டும் பரவாயில்ல, நடக்க முடியலன்னா கூட ஆண்டவர் மேல பார்த்து போட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க போகும்போது சுகத்தோடு கூட போவாங்க, நல்ல ஒரு ஆறுதலோடு கூட போவாங்க. அல்லேலூயா. பைபிள் சொல்லுகிறது பாருங்க, சிலுவையின் உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு. ஆட கோயிலுக்கு போய் யாருங்க நல்லா இருக்கிறாங்க? நல்லா இல்ல பார்த்தது நல்லா தானே இருக்குது. கோயிலுக்கு போய் யாருங்க நல்லா இருக்கிறாங்க? வேலை செஞ்சு யாருங்க நல்லா இருக்கிறாங்க? சாப்பிட்டு யாருங்க நல்லா இருக்கிறாங்க? என்னென்ன வேணா செஞ்சுக்கலாம், என்ன வேணா கூட்டி சேர்த்துக்கலாம். கோயிலுக்கு போய் யாருங்க நல்லா இருக்கிறாங்க? பைபிள் படிச்சு யாருங்க நல்லா இருக்கிறாங்க? திருவிருந்து வாங்கி யாருங்க நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க முன்னாள் சொல்லப்பா, உன் முன்னால நாங்கெல்லாம் நல்லா இல்லையா? எங்களை ஆண்டவர் நல்லா வச்சு இல்லையா? ஆக சிலுவை குறித்த உபதேசம் கெட்டு போகிறவர்கள் இப்படிதான் நினைப்பாங்க, பைத்தியமாய் தான் நினைப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் பைத்தியமா தான் இருக்கும். காலையில கோயிலுக்கு போறது, சாயங்காலம் கோயிலுக்கு போறது, மத்தியானமும் கோயிலுக்கு போறது, எப்பப்பா ஜெபம் பண்ணிருக்கிறது ஒரு சில நினைச்சாலே பைத்தியமா தான் இருக்கும். ஆனால் அதே நேரத்துல மற்ற காரியங்களையும் கூட நாம செய்யும் போதுதான் அது நமக்கு கடைசியில ரட்சிக்கப்படுகிற நமக்கோ, நம்புகிற நமக்கோ, விசுவாசிக்கிற நமக்கோ என்னவா இருக்குது? தேவ பலனா இருக்கிறது. அல்லேலூயா. இதாங்க சிலுவையின் மேன்மை. இந்த சிலுவையின் மேன்மையை உயர்த்த உயர்த்த உயர்த்த, இந்த சிலுவை சுமந்த இயேசுவை உயர்த்த 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 தேவன் நம்மை பலப்படுத்திக் கொண்டே வருவார். தேவன் நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டே வருவார். தேவன் நம்மை காத்து கொண்டே வருவார். அல்லேலூயா. கஷ்டம் இல்லாதவங்க ஒருத்தரும் கிடையாதுங்க. யோசனை பண்ணி பாருங்க. உங்களுக்கு கஷ்டம் இல்லையா? நம்மளுக்கு கஷ்டம் இல்லையா? பண கஷ்டம் இருக்குது, வியாதி கஷ்டம் இருக்குது, பிரச்சனை இருக்குது, பிள்ளைங்களால, புருஷனால, பஞ்சாதியால, மருமகளால, மருமகனால, எல்லாராலும் கஷ்டம் இருக்குதான். அதெல்லாம் அனுபவித்து வாழ வேண்டும் என்று சொல்லிதான் ஆண்டவர் இந்த சிலுவை உபதேசத்தை நமக்கு தந்திருக்கிறார். ஆகவே ஒரு வசனம் பாருங்க, லூக்கா வாங்க, லூக்கா 9th chapterல அங்க verse 23 அங்க மிக அருமையான ஒரு வார்த்தை சொல்றார். லூக்கா நற்செய்தி பகுதி, லூக்கா 9ஆம் அதிகாரத்துல 23வது வசனம், 9th chapterல 23rd verse, நியூ டெஸ்டமெண்ட். மத்தேயு மார்க்கு அடுத்து வரும் பாருங்க, லூக்கா 9th chapterல 23 என்ன சொல்லுது? படிங்க, தமிழ்ல படிச்சிருங்க, அப்புறமா இங்கிலீஷ்ல படிக்கலாம். பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, அல்லேலூயா, நல்ல கவனிங்க. அன்னைக்கு இயேசு சுவாமி அவரை சூழ்ந்திருந்த எல்லாரையும் பார்த்து சொன்னாரு. இன்னைக்கு யாரை பார்த்து சொல்றாரு? உங்களை நம்மளெல்லாம் தான் பார்த்து சொல்றாரு. இந்த நற்செய்தி ஆன்லைன்ல கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களை பார்த்து தான் சொல்றார் ஆண்டவர். உன்னை என்னையும் பார்த்து தான் சொல்றார். அன்றைக்கு அவர்களை நோக்கி பார்த்து சொன்னார். அல்லேலூயா. மனுஷர்களை தான் சொன்னார், விசுவாசிகளுக்கு தான் சொன்னார்.
ஆண்டவரை நம்பி அவரை ஆலயத்துக்கு வந்தவர்களைத்தான் சொன்னார், ஜெபக்கூடத்துக்கு வந்தவர்களைத்தான் சொன்னார். என்ன சொல்றீங்க? படிங்க. பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி ஒருவன் என் பின்னே வர விரும்பினால், நீ கிறிஸ்தவனாய் இருக்க விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து, அதாவது தன் குற்றம் குறைகளுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு ஜெபம் பண்ணி தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்னை பின்பற்ற கடவன். அந்த சிலுவை என்ற இடத்துல நம்ம கஷ்டத்தை தான் வச்சுக்கோங்க, எல்லாத்தையும் வச்சுக்கோங்க. ஆகவேதான் நீங்க ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு கஷ்டமா இருக்குதா, பலவீனமா இருக்குதா, வியாதியா இருக்குதா, பிரச்சனையா இருக்கிறியா, கடன் தொல்லையா இருக்கிறியா, கடன் தொல்லைய நினைச்சுனே இருந்தா என்ன ஆகும்? இன்னும் மனவேதனை தான் ஆகும். மனநோய்க்கு மருந்தே கிடையாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை ஒண்ணுதான். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவளே மகளே என் அண்டை வா, மகனே என் அண்டை வா, நான் உனக்கு ரெஸ்ட் இன் பீஸை கொடுப்பேன், நான் உனக்கு சமாதானத்தை கொடுப்பேன். ஆக ஒருவன் என் பின்னே வர விரும்பினால், நான் சுகத்தோடு வரணும் ஆண்டவரே, ஊழியம் செய்ய வரணும் ஆண்டவரே, விசுவாசிக்க வரணும் ஆண்டவரே, உம்மை பாட வரணும் ஆண்டவரே, உம்மை துதிக்க வரணும் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்க வரணும் ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்க குடும்பத்தோடு கூட நாங்க வரணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறார்களோ, வர விரும்பினால் ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்றார், உன் சிலுவையை சுமந்து கொண்டு அனுதினமும் என்னை பின்பற்றி வர கடவன். அல்லேலூயா. பாடுகள் இல்லாத மனுஷன் ஒருத்தரும் கிடையாதுங்க. நல்ல துணிமணி போட்டு பார்ப்பாங்க, நல்ல ஷூட் கோட்டோடு போடுவாங்க, நல்ல பட்டுப்படோடு கூட நல்ல நகை நட்டெல்லாம் போட்டிருப்பாங்க. அவங்கள போய் கொஞ்ச நேரம் நீங்க பேசி பாருங்க, ஜஸ்ட் ஒரு நிமிஷம் பேசி பாருங்க. அவங்க சொல்லுவாங்க, நான் பாக்குறதுக்கு மேல் கட்டுக்கு தாங்க நாங்க இப்படி இருக்கிறேன், என் உள்ளத்துல எவ்வளவோ சோகம் இருக்குதுங்க, எவ்வளவோ பாரம் இருக்குது, அதெல்லாம் நான் நினைக்கல, எல்லாத்தையும் ஆண்டவர் மேல வச்சுட்டேன் நான். அல்லேலூயா. இல்லையா? போன வாரம் தச்சமா வராம போயிட்டாங்க இல்லையா? அவங்க கொஞ்சம் பலவீனம், வர முடியல, மூச்சு அப்படி. இன்னைக்கு அவங்க வீட்டுக்கிட்ட அவங்கள கூப்பிட போன, அங்க ஒரு வசனம் இருந்துச்சு அவங்க வீட்டு வாசல்ல. அது என்ன, அந்த 118வது சங்கீதம் எடுங்க, 118வது சங்கீதம். இங்க ஆண்டவர் இயேசு சொல்றாரு, என் பின்ன ஒருவன் வர விரும்பினால் தன் சிலுவை சுமந்து கொண்டு, இல்லையா, தன் கஷ்டத்தை பார்க்காம, வீட்டு பிரச்சனையை பார்க்காம, பிள்ளைங்களை பார்க்காம, பஞ்சாதியை பார்க்காம, பிரச்சனை பார்க்காம, இல்லையா, அவங்களுடைய எதனா வரட்டும், குடும்பத்துல எல்லாருக்கும் எல்லா இதெல்லாம் உண்டு, எல்லா கஷ்டமும் உண்டு, நஷ்டமும் உண்டு, அதெல்லாம் பார்க்காம தன் சிலுவை சுமந்து கொண்டு உனக்கு இருக்கிற பாரத்தோடு கஷ்டத்தோடு கூட என் பின்னே வா, நான் அதிலிருந்து உனக்கு சுகம் தருவேன், விடுதலை தருவேன் என்று ஆண்டவர் சொல்லிட்டார். அதை நம்பி வந்திருக்கிறாங்க இல்லையா? அதனால அவங்க வீட்டு வாசல் இருந்த அந்த வசனம் வந்து அவங்களுக்காக தான். அதை வந்து ஜெசியம்மா கொடுத்துட்டு இங்கிலீஷ்ல படிக்க சொன்னேன். பாருங்க வசனம் சொல்றது 118வது சங்கீதத்துல 8வது வசனம். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும், நல்ல கவனிங்க, மனுஷனை நல்ல கவனிங்க. அல்லேலூயா. இங்க என்ன சொல்லுது பாருங்க, மனுஷனை நம்புவதை பார்க்கிலும். அப்படின்னா என்ன அர்த்தம்? மனுஷனை நம்பாதேன்னு அர்த்தமா? அதாவது நம்பிக்கை வந்து கடவுள் மேல ஒருத்தர் தான், நம்பிக்கைக்குரியவர் அவர் தான். மனுஷனை நம்ம அன்பு செய்யணும், தாயை மதிக்கணும், தகப்பனை மதிக்கணும், உடன் பிறந்தவர்களை மதிக்கணும், கணவனை மதிக்கணும், மனைவி மதிக்கணும், அவங்களெல்லாம் மதிக்கணும், நம்ம அன்பு செய்யணும், அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்கணும், அவங்களுக்கு செலுத்த வேண்டிய மரியாதையை கொடுக்கணும். அதனாலதான் இங்க சொல்றாரு, மனுஷனை நம்பாதே அப்படின்னு. நம்பிக்கைக்குரியவர் ஆண்டவர் ஒருத்தர் தாங்க. அவர் கடைசி வரைக்கும் ஒன்னு என்னை கைவிடவே மாட்டார். அவரை நம்பி வந்துட்டோம் அப்படின்னு சொன்னா, அவரை விசுவாசிச்சு வந்துட்டேன்னு சொன்னா, நீ கடைசி நேரத்துல கீழே விழ போற நேரத்துல கூட ஆண்டவர் நம்மள என்ன பண்ணுவாரு? தூக்கி நிறுத்திடுவார் ஆண்டவர். விழப்போகிற நேரத்துல மகனே நான் இருக்கிறேன் அப்படி இல்லையா? விழப்போற நேரத்துல ஆண்டவர் அவர்களை தூக்கி நிறுத்தி வைக்கிறார்.
நாம் அவரையே நம்பி வரும்போது, தன் சிலுவை சுமந்து கொண்டு அவரையே நம்பி பின்னாடி வரும்போது. அதனாலதான் இங்க சொல்றாரு, என்ன சொல்றாரு? மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தருடைய பேரில் இயேசுவின் நாமத்தினாலே அவரையே பற்றி கொண்டிருக்கிறது நல்லது. அதுவே சுகம், நலம், சுகம், ஆரோக்கியம், பலன் எல்லாம் உண்டு. ஹல்லேலூயா. அந்த வார்த்தை தான் இன்னைக்கு தச்சமா இருக்கும். இங்க இருக்கிற நம்ம எல்லாருக்கும் அந்த வார்த்தை தான். மனுஷனை மதிக்கணும், மனுஷனை அன்பு செய்யணும், மனுஷனை நேசிக்கணும். எல்லா விதத்திலும் பெரியவங்களா இருந்து அவங்கள தாய் தகப்பன் நம்ம என்ன பண்ணோம்? கனம் பண்ணோம். கனம் பண்ணதான் ஆண்டவர் தாய் தகப்பனை கொடுத்திருக்கிறார், தூஷிக்கிறதற்காக அல்ல. அது யாரா இருந்தாலும் சரி, நீங்களா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி. ஆனால் நம்முடைய நம்பிக்கை தேவன் மேல் ஒருவர் மேல் தான். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், தன் சிலுவை சுமந்து கொண்டு என்ன பண்ண, என் பின்னே வா. அல்லேலூயா. மத்தேயு 10ஆம் அதிகாரம், அங்க அது பக்கத்து முன்னாடி பேஜ் பாருங்க. 10ஆம் அதிகாரத்துல அங்க ஒரு வார்த்தையை சொல்றார். அங்க ஒரு வார்த்தை சொல்றாருங்க. இது சிலுவை வார்த்தை தான், சிலுவையின் மேன்மை குறிச்சுதான். 10ஆம் அதிகாரத்துல 38வது வசனம் என்ன சொல்றாரு பாருங்க. அங்கே கூட இந்த சிலுவை சுமக்க தான் சொல்றார். Whoever does not take up his cross and follow in my steps is not fit to be my disciple. ஆமென். அல்லேலூயா. பத்தியா இங்க என்ன சொல்றாரு பாரு. அங்கே லூக்கால சொல்றாரு, என் பின்னே சுமந்து கொண்டு வா அப்படின்றாரு, உனக்கு நல்லது கிடைக்கும் அப்படின்னு. இதே மத்தேயு ஊழியக்காரன் சீடன் என்ன சொல்றாரு? 10ஆம் அதிகாரத்துல 38வது வசனம், தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. இந்த ரெண்டு வசனத்துக்கும் வித்தியாசம் தெரியுதா? லூக்கா 9ஆம் அதிகாரம் 23வது வசனத்துக்கும் இல்லையா, மத்தேயு 10ஆம் அதிகாரம் 38வது வசனம். அங்கே ஆண்டவர் சொல்றாரு, என் பின்னே வர விரும்புகிறவன், என்னை விசுவாசிக்கிறவன், என்னை நம்புகிறவன், நல்லவனாய் வாழ வேண்டும் என்று இருக்கிறவன், எல்லாரையும் மதிக்க வேண்டியவரா இருக்கிறவன், எல்லாரையும் கனம் பண்ணுகிறவர்களா இருக்கிறவன், சுகம் பெற்று வாழ வேண்டும் என்று சொல்லி இருக்கிறவர்கள் என் பின்னே வர விரும்பினால் தன் சிலுவை சுமந்து கொண்டு என் பின்னே வர கடவன் என்று சொல்லிட்டார். இங்க என்ன சொல்றாரு பாருங்க, தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றவர், தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு தன் என்னை பின்பற்றாதவன் பாத்திரன் அல்ல. அவன் எனக்கு பாத்திரனே அல்ல, எனக்கு சீடனே அல்ல, எனக்கு மகனே இல்லை, எனக்கு மகளே இல்லை, எனக்கு உகந்தவனே இல்லை, அவனுக்கு தகுதியே இல்லை. அல்லேலூயா. பாத்திரனே இல்லை. என்ன அருமையா சொல்றார் பாருங்க. அங்கே விரும்பினால் என் பின்னே வா அப்படின்றார். சாய்ஸ் ஃபார் யுவர்ஸ். உலகத்தின் பக்கம் போறியா, சத்தியத்தின் பக்கம் வரியா? உலக ஆசா பாசத்துக்கு போறியா, பரலோக ஆசைக்கு வரியா? இல்லையா? ரெண்டு உனக்கு தான் சொல்றார். வர விரும்பினால் என் பின்னே வா. அப்படி ஒரு வேளை தன் சிலுவை சுமந்து கொண்டு என் பின்னே வர தகுதி இல்லாதவன் அவன் பாத்திரனே கிடையாது, தகுதியே கிடையாது. மறுபடியும் மறுபடியும் என்னை பற்றி பேசவோ என் ஆலயத்துக்கு வரவோ அவனுக்கு தகுதியே கிடையாது. என் ஆண்டுடைய வார்த்தைக்கு நீ செவி கொடுக்கலையே, ஆலயத்துக்கு வரவும் மாட்டேன், சபைக்கும் போக மாட்டேன், ஜப கூடாரங்களுக்கும் போக மாட்டேன், பைபிளும் படிக்க மாட்டேன், ஜபமும் பண்ண மாட்டேன். சிலுவை குறித்த மேன்மையை நீ ஒரு போதும் நீ நினைக்கவே மாட்டேன். அல்லேலூயா. என் வார்த்தைக்கு செவி கொடுக்காம போகிறவன் அவன் பாத்திரனே அல்ல, என் கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாதவன் பாத்திரனே அல்ல. விபத்து நாள் அன்று நாம கேட்டோம், ஆதாமுக்கு சொன்னார், நான் சொன்ன வார்த்தையை மறந்து உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்தபடினாலே நீ பாவம் செய்தாய் மகனே. ஆக நீ எந்த மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டாயோ அந்த மண்ணுக்கே மறுபடியும் நீ திரும்புவாய். உன் நிமித்தம் இந்த பூமி சபிக்கப்பட்டதா இருக்கும். நீ வேலை செய்து உன் நெற்றி தண்ணி பூமியில விழுந்து நீ கஷ்டப்பட்டு சாப்பிட வேண்டிய சூழ்நிலை உனக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டார் ஆண்டவர். அல்லேலூயா.
பாத்திரனே கிடையாது. என் வார்த்தைக்கு நீ செவி கொடுக்காமல் போனதுனால, என் கட்டளைகளுக்கு செவி கொடுக்காமல் போனதுனால. ஆமன் பண்ணால ஒரே ஒரு வார்த்தை தான், 10 வார்த்தை இல்ல, ஒரே ஒரு வார்த்தை தான். இந்த ஒரு வார்த்தைக்கு நீங்களே நானும் செவி கொடுக்கலன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. எங்க ஆரம்ப காலத்துல யாக்கோபு ஜேம்ஸ் 2nd சாப்டர்ல 10th வேர்ட். எங்க ஆரம்ப காலத்துல சுமார் 35 வருஷத்துக்கு முன்னால நாங்க முதல்ல மனப்பாடம் பண்ணின ஒரு வசனம், எங்களை மிக மிக தொட்ட ஒரு வசனங்க. ஜேம்ஸ் லாஸ்ட்ல இருக்கும் பாருங்க, அந்த கடைசியில ஜேம்ஸ், அதாவது ஈப்ரூக்கு நெக்ஸ்ட் வரும் பாருங்க. ஜேம்ஸ் 2nd சாப்டர்ல 10th வேர்ட். இந்த வசனத்தை தாங்க முதல்ல எங்களுக்கு ஆரம்பத்துல கற்றுக் கொடுத்த ஒரு சில சகோதரர்கள் கற்றுக் கொடுத்து 313வது பக்கம், பேஜ் பக்கம் முதல்ல நாங்க மனப்பாடம் பண்ண. ஏன்னா இது ஒரு தப்பு தானே பிரதர், ஒரே ஒரு தப்பு தானே பிரதர், ஒரே ஒரு தப்பு தான் அன்னைக்கு மோசே செய்தார். ஒரே ஒரு தவறு தான். ஆண்டவர் சொன்னதை செய்யாம போனார், பேசுன்னு அவர் அடிச்சுட்டார், அவ்வளவுதான். கானான் தேசத்துக்கு போவே இல்லை. மோசைக்கே அந்த நிலைமை அப்படின்னா உனக்கு எனக்கு எந்த நிலைமை? அல்லேலூயா. ஆமன் பானவர்களே, உன் நிமித்தம் இந்த பூமி சபிக்கப்பட்டிருக்கும். ஒரே ஒரு வார்த்தை தான், நான் சொன்ன வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியாமல் மனுஷனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தாயே மகனே. 2nd சாப்டர்ல, ஜேம்ஸ் 2nd சாப்டர்ல 10th வேர்ட். எப்படி எனில் ஒருவன் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கைக்கொண்டிருந்தும், இந்த முழு பைபிளையும் படிச்சு 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 எல்லாத்தையும் தெரிஞ்சிருந்தும், ஒன்றிலே எவ்வளவுல சொல்லுங்க, எவ்வளவுல ஒன்னே ஒன்றிலே நீ தவறினால் எல்லாவற்றிலும் குற்றவாளியா இருப்பாய். அல்லேலூயா. நாங்கள் ஆரம்ப காலத்துல மனப்பாடம் செய்த இந்த வேத பகுதி தான் அன்பானவர்களே. எல்லாத்திலையும் கரெக்டா இருக்கிறோம், ஆண்டவர் வார்த்தையில மாத்திரம். எல்லாத்திலையும் கரெக்டா இருக்கிறோம், கோயிலுக்கு போறதுல மாத்திரம். எல்லாத்திலையும் கரெக்டா இருக்கிறோம், பைபிள் படிக்கிறதுல மாத்திரம். எல்லாத்திலையும் கரெக்டா இருக்கிறோம், திருவிருந்து வாங்குறதுல மாத்திரம். எல்லாத்திலையும் கரெக்டா இருக்கிறோம், கோயிலுக்கு போறதுல மாத்திரம். எல்லாத்திலையும் கரெக்டா இருக்கிறோம், ஜெபம் பண்றதுல மாத்திரம். ஒன்றுல நாம தவறிட்டோம். ஆண்டவர் சொல்கிறார், எல்லாவற்றிலும் நீ குற்றவாளி. இங்கிலீஷ்ல படிச்சிருங்க, 2 10. Whoever breaks one commandment is guilty of breaking them all. ஆமென். அல்லேலூயா. எல்லாத்தையும் படிச்சு தேறி கை கொண்டு நடந்தாலும் ஒன்றிலே நீ தவறினால், அல்லேலூயா, எல்லாத்தையும் செய்து நீ தாயை மதிக்காம போனா, தகப்பனை மதிக்காம போனா, பெரியவங்களை மதிக்காம போனா, டீச்சரை மதிக்காம போனா, சாரை மதிக்காம போனா, பாஸ்டரை மதிக்காம போனா, ஃபாதரை மதிக்காம போனா, ஆண்டவர் சொல்றார், எல்லாவற்றிலும் நீ குற்றவாளியா இருப்பாய். என் பின்னே வர விரும்பினால் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என் பின்னே வா. அவனுக்கு வேண்டியதை ஆண்டவர் தருவார். அவனுடைய பாரங்கள் எல்லாத்தையும் நீக்கிடுவார் ஆண்டவர். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவரே உன்னை ஆதரிப்பார். சொன்னாரா இல்லையா? அப்ப அவர் பின்ன போனாக்கா செய்வாரா இல்லையா? கட்டாயமா செய்வார். அப்போ என் பின்ன வருகிறவர்கள் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு வராதவன் அதற்கு தகுதியே இல்லை, பாத்திரனே இல்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் மிக விசேஷமா சொல்லிட்டார். இல்லையா? இதுக்கு முன்னாடி அப்படி வாங்க, எபிசியன் வாங்க, எபேசியா. அந்த இடத்துல பாருங்க, பிலிப்பியருக்கு முன்னால இருக்கும், கலாத்தியருக்கு அடுத்து எபேசியர்ல மிக அருமையான ஒரு சில வார்த்தைகள் இருக்குது. அதெல்லாம் படிச்சுட்டு நம்ம ஜெபம் பண்ணலாம். எபேசியர்ல 2வது அதிகாரம், அங்கே மிக அற்புதமான ஒரு சத்தியத்தை ஆண்டவர் உங்களுக்கும் நமக்கும் வெளிப்படுத்தி சொல்றார். 2nd சாப்டர்ல 16th வேர்ட். எபிசியன் 2nd சாப்டர் 16th வேர்ட். சீக்கிரம் இங்கிலீஷ்ல படிங்க. By his death on the cross, Christ destroyed the enmity. By means of the cross, he united both race into one body and brought them back to God. ஆமென். அல்லேலூயா. படிமா, ஜெயமா படிங்க. எங்க ஜெயமா படிக்கிறாங்க, படிங்க. சிலுவையினால் கொன்று, பகையை சிலுவையினாலே கொன்று. யார் யாருக்கு என்னென்ன பகை இல்லையா? அந்த பகையை இயேசு சுவாமி சிலுவையில கொன்று, அதனால இருத்திருத்தாரையும், நல்ல கவனிங்க,
ரெண்டு பேரையும், அதாவது பூகலத்தில் உள்ளவர்களையும் பரலோகத்தில் உள்ளவர்களையும் எடுத்துக்கலாம். அதோடு கூட மனம் திரும்பின கிறிஸ்தவர்கள், மனம் திரும்பாத இருக்கிற ஜனங்கள், புறஜாதி ஜனங்கள், அப்படி கூட எடுத்துக்கலாம். இயேசு சிலுவையை சுமந்ததின் நிமித்தம் பகையை ஆண்டவர் வென்று இருத்திருத்தாரையும் ஒரே சரீரமாக ஒரே தேவனுடைய பிள்ளைகளாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். அல்லேலூயா. சத்யா, தேவனோடு கூட உன்னைய நீ ஒப்பந்தம் பண்ணிட்டார். ரெண்டு பேருக்கு சண்டை வந்துடுச்சுங்க. இந்த ஊர் பெரியவங்க என்ன பண்ணுவாங்க, வாங்க பாரு ரெண்டு பேரும் வாங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் வரைய வச்சு நியாயம் விசாரிச்சுட்டு சொல்லுவாங்க, நீ அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு அவர் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டு அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் ஒண்ணா பிடிங்க, கை பிடிங்க, கட்டி பிடிச்சுக்கோங்க சொல்றாங்களா இல்லையா? என்ன ஆயிட்டாங்க அவங்க ரெண்டு பேரும்? ஒப்பந்தம் ஆயிட்டாங்க. அல்லேலூயா. பேசி தீர்த்துக்கலாங்க, ஜெபம் பண்ணி தீர்த்துக்கலாம். ஆண்டவர் தீர்த்து வைப்பார். எல்லாத்துக்கும் முடிவு காலம் உண்டு. ஆண்டவர் ஒருத்தர் தான், அவர்கிட்ட சொல்லலாம். அவங்கள இவங்களை பத்தி குறை சொல்றதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை இல்லையா? இன்னைக்கு வரும்போது கூட ஒரு சிலர் கேட்டோம், அவங்க செய்த பாவம், அவங்க செய்த அநியாயம் அவங்க அனுபவிச்சுதான் ஆகணும். ஆமாப்பா, நீயும் அனுபவிக்க, நானும் அனுபவிக்க. இந்த உலகத்தை விட்டு போற வரைக்கும், நீ நானும் மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கிற வரைக்கும், உன் சாபம், உன் பாவம் உன் வீட்டு ஓரங்களிலே படுத்திருக்கோம், உன் வீட்டு வாசல்லே படுத்திருக்கோம். நான் சொல்லுங்க, பைபிள் சொல்லுங்க. நாம மனம் திரும்புற வரைக்கும் பிசாசு பாவம் அங்கேதான் இருப்போம். நீ வெளியே போனா உன் கூடவே வரான். நிழல் எப்படி நம்ம கூடவே வருது அந்த மாதிரி. ஆனா நீ மனம் திரும்பும் போது அதே நிழலாய் ஆண்டவர் இயேசு உன் கூடவே வருவார். 91 சங்கீதத்தில் பார்க்கிறோம் இல்லையா? நீ போகும் இடமல்ல, அதாவது உனக்காக என் தூதனை நான் கட்டளையிடுவேன். அப்ப நீ வீட்டுக்கு வெளியே போனாலும் சரி, எங்கே போனாலும் சரி, அந்த தேவதூதன் உனக்கு கூடவே வருவார். இதாங்க மேன்மை. அவங்களுக்கு குறை சொல்றதுனால ஒரு பிரயோஜனம் இல்லைங்க. அதனால உனக்கு தான் பாவம், எனக்கு தான் பாவம், எனக்கு தான் அநியாயம், உனக்கு தான் அநியாயம். மற்றவங்களை குறை சொல்லி படுத்து பாருங்க, தூக்கமே வராது. திட்டிட்டு படுத்து பாருங்க, இன்னைக்கு தூக்கமே வரும். பெண்ணு படுத்தாலும் தூக்கம் வராது. கொஞ்ச நேரம் ஏஞ்சி, ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசு ரத்தம் ஜெயம், என் மேல் மனம் இருங்க ஆண்டவரே, செய்த எல்லா காரியங்களுக்காக ஆண்டவரே என்னை மன்னிங்க ஆண்டவரே, என் மீறுதல்களை மன்னிங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணி ஒப்பு கொடுத்துட்டு படுத்து பாருங்க, இன்பமான நித்திரை தருவாராங்க. அல்லேலூயா. அவனுக்கே அந்த நிலைமைனா உனக்கு எனக்கு. நிறைய மரண வீட்டுக்கெல்லாம் போகும்போது கூட நாங்கள் ஒரு சின்ன அருமையான ஒரு ஆலோசனை கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். பாருங்க, இன்னைக்கு இவர் சாவுக்கு நம்ம எல்லாம் இருக்கிறோம். எப்படி இவர் சாவு வச்சுக்கிறாருங்க, செத்து போயிருக்காரு, இவரோட மரண துக்கத்துக்கு நாங்க பங்கேற்க வந்திருக்கிறோம். நம்ம எல்லாரும் வந்திருக்கிறோம். நம்ம சாவுக்கு யார் இருக்கிறாங்கன்னு தெரியுமா? நம்ம சாவுக்கு யார் இருக்கிறாங்கன்னு தெரியாதுங்க. அதனாலதான் ரெண்டு பேரும் ஆண்டவர் இப்போதே ஒன்னா சேர்த்துறாரு. எல்லாரும் ஒன்னா சேர்த்துறாரு. கூடுமான வரைக்கும் சமாதானமா இருங்க, நிம்மதியா இருங்க, சந்தோஷமா இருங்க. மன்னிச்சாதாங்க நமக்கு சமாதானம் வரும். மன்னிக்கலன்னா சமாதானம் வரவே வராது, சாபம் தான் வரும். என்ன சொல்ற பாருங்க, இருத்திருத்தாரையும் ஆண்டவர் ஒன்றாய் சேர்த்து பரலோக தேவனுக்கு முன்பதாக என்ன பண்ணாராம்? ஒப்புரவாக்கிட்டாரு. அடுத்த வசனம் வேற ஒருத்தர் படிங்க. அவர் வந்து நல்ல கவனிங்க, இயேசு கிறிஸ்து வந்து தூரமாய் இருந்த உங்களுக்கும். சத்யா, இதுக்கு முன்னால நம்ம எங்க இருந்தோம் சொல்லுங்க? எங்க இருந்தீங்க? ஆமா, தூரமா இருந்தோம். யாருக்கு தூரம்? ஆண்டவருக்கு தூரங்க. கோயில் பக்கத்துல தான் இருக்குது, பக்கத்து தெருவுல தான் ஜெபம் நடக்குது. ஆனாலும் ஒரு சிலருக்கெல்லாம் டைம் இல்ல. நோ டைம் பிரதர், ஐ எம் வெரி பிஸி பிரதர். கட்சியில ஒரு நேரத்துல மூச்சு விடுறது கூட இல்லாத மாதிரி பிஸி பண்ணிட்டு வர்றேன் நான் இல்லைங்க, ஆண்டவர் செய்வார் இல்லையா? தூரமாய் இருந்த நம்மை உங்களுக்கும் சமீபமாய் இருந்த அவர்களுக்கும் சமாதானத்தின் சுவிசேஷமாக அறிவித்தார். நற்செய்தியை, சமாதானத்தின் நற்செய்தியை கொடுத்தாரு. குடும்பமான வரைக்கும் மன்னிங்க, சமாதானம் வரும். மன்னிச்சு ஏற்றுக்கொள்ளுங்க, சிலுவை தியானிங்க, சமாதானம் வரும் இல்லையா? அப்படி சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்றாரு? அடுத்த வசனம் வேற ஒருத்தர் படிங்க. அந்தபடியே நாம் இருத்திரத்தாரும் எப்படி வேணா எடுத்துக்கோங்க. பரலோகத்தாரும் பூலோகத்தாரும்
அக்கம் பக்கம் இருக்கிறவங்கள நாமும் கிறிஸ்தவர்களும் புறஜாதிகளும் எப்படி வேணா எடுத்துக்கோங்க. இருதரத்தாரும் ஒரே ஆவியினாலே இயேசு கிறிஸ்துவின் ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை அவர் மூலமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நம்ம பெற்றுக்கொண்டோம். அல்லேலூயா. தகுதியே இல்லாதவர்களாகிய நம்மை தகுதிப்படுத்தினார். அதான் கிருபை, அதான் கிரேஸ். அந்த ஸ்லாக்கியத்தை நமக்கு கொடுத்தார். கோயிலுக்கு வர ஸ்லாக்கியத்தை கொடுத்தார். பைபிளை படிக்க ஒரு ஸ்லாக்கியத்தை கொடுத்தார். ஜெபம் பண்ண ஒரு ஸ்லாக்கியத்தை நமக்கு கொடுத்தார். அடுத்த வசனம் என்ன? ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் நல்லா கவனிங்க. பாருங்க இங்க என்ன சொல்றாரு பாருங்க, என்ன உரிமை தரார் பாருங்க. அந்த சிலுவை இயேசுவை நாம தியானிக்கும் போது இனி நீங்கள், ஆகையால் நீங்கள் இனி நீங்க அந்நியரும் அடுத்தவங்களும் பரதேசிகளமாயிராம. யாருமே இல்லைங்க, என்ன நேசிக்கிறவங்க யாருமே இல்லைங்க, பரதேசிகளா இருக்கிறோம். பரதேசிக்குன்னா ரெண்டு அர்த்தம் உண்டு. பரதேசின்னா என்ன சொல்லுவாங்க? ஒண்ணுமே இல்லாதவங்க அப்படின்னு சொல்லு. இன்னொரு பரதேசிக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? பரத்தை நேசிக்கிறவர்கள் அர்த்தம், பரலோகத்தை நேசிக்கிறவர்கள். அல்லேலூயா. அதனால தான் சில நேரத்துல தாவீது சொல்றார், ஆண்டவரே இந்த பூமியில நான் பரதேசியா இருக்கிறேன் ஆண்டவரே. அந்நியரும் பரதேசிகளுமா இருந்த பரிசுத்தவான்களோடு. அல்லேலூயா. பத்தியா எப்படிப்பட்ட ஒரு பாக்கியம்! சிலுவை தியானிக்கிறதுனால, சிலுவை மேன்மையா உயர்த்தினால, சிலுவை சுமந்த இயேசுவை விசுவாசித்ததுனால பரிசுத்தவான்களோடு ஒரே நகரத்தாரும், அதாவது பரலோகத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. எத்தனை பெரிய பாக்கியங்க! நம்ம எல்லாரையும் இந்த சிலுவையின் உபதேசத்தை நம்புகிற நமக்கு தேவபலனா இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் சொன்னாரு. இதை நம்பி வந்ததுனால நம்ம எல்லாரையும் பரலோக தேவனுடைய வீட்டாரோடு கூட நம்மை சேர்க்கிறார் ஆண்டவர். அடுத்த வசனம் படிச்சிருங்க. கடைசி வசனம் என்ன சொல்றது? அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகளும் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறார்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாய் இருக்கிறார். சத்யா. ஆதி அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் அவர்கள் எந்த இடத்துல அஸ்திபாரம் போட்டார்களோ அந்த அஸ்திபாரத்தின் மேல் நீங்கள் வீட்டை கட்டினவர்களாய் இருக்கிறீர்கள். அதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே எப்படியா இருக்கிறாரா? மூளைக்கல்லா இருக்கிறார். உன் வீட்டில முக்கிய ஸ்தானத்தில் உட்கார்ந்து இருக்கிறார் அவர் ஆண்டவர். கடைசி வசனம் என்ன? அவர் மேல் மாளிகை முழுவதும், அவர் மேல் எல்லா வீடு கட்டின மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு ஒண்ணு கூட கேப் இல்ல. இவங்க வேற அவங்க வேற இல்ல. இன்னைக்கு எப்படி ஒரு நம்ம வீட்டு பக்கத்துல ஒரு கேப் கொடுப்பா, இது உண்டு இது எந்து அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்போ ஆண்டவருடைய சமூகத்துல ஆண்டவர் நமக்காக கட்டுற அந்த வீட்டுல என்ன இல்ல, கேப்பே இல்ல. இசைவா இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமா இருக்கிறீர்கள். அதான் கடைசி தானே? அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டும் வருகிறீர்கள். அல்லேலூயா. கைகளை தட்டி சொல்லுங்க. சிலுவையின் உபதேசம் ரட்சிக்கப்படுகிற நமக்கோ தேவபலனா இருக்கிறது. எங்கே கொண்டு போய் சேர்க்கிறார் பாருங்க சிலுவையின் தியானம். இந்த முதல் வெள்ளிக்கிழமை தேவனுடைய வாசஸ்தலத்திற்கு அவருடைய நகரத்தாராய் அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் கட்டப்பட்ட அந்த அஸ்திபாரத்தின் மேல் ஒரு வீட்டை கட்டும்படியாக தேவன் நமக்கு அதிகாரத்தை தந்திருக்கிறார். ஜெபம் பண்ணலாமா? ஆண்டுடைய கரங்களில் நம்ம ஒப்பு கொடுப்போம். உலக காரியங்கள் நேக காரியங்கள் வருந்தான். எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க. நடக்கிறது தான் நடக்கும். நடக்கிறது தான் நடக்கும். 10 ரூபாய் சம்பாரிச்சங்க, அதுல 9 ரூபாய் செலவாயிடுச்சு.
ரூபாய் தான் உனக்கு மிஞ்சும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டானா அவ்வளவுதான். இல்ல ₹1 மிஞ்சி ₹1 செலவாகி ₹9 உனக்கு வருதுப்பா அப்படின்னு ஆண்டவர் சொன்னாலும் அவ்வளவுதான். காலையில வேலைக்கு போகும்போது நிறைய பிசினஸ்காரங்க ஜெபம் பண்றது தான், வியாபாரிங்க ஆட்டோ டிரைவருங்க எல்லாம் ஜெபம் பண்ணுது. ஆண்டவரே இந்த நாளின் தேவைகளை நீங்க சந்திங்க ஆண்டவர். அன்னைக்கு 500 ரூபாய் கொடுக்குறாரோ, 1000 ரூபாய் கொடுக்குறாரோ, 10,000 ரூபாய் கொடுக்குறாரோ, அது ரெண்டாவது. இன்னைக்கு என்னுடைய பாடுகள், என்னுடைய தேவைகள் எனக்கு போதும் ஆண்டவர். அதனால தான் நாம ஜெபம் பண்றோம். அனுதின ஆகாரத்தை இன்னைக்கு தாங்க, நாளை தினத்தை குறித்து கவலைப்படாது. சிலுவையின் உபதேசம் ரட்சிக்கப்படுகிற நம்ம எல்லாருக்கும் தேவ பலனா இருக்கிறது. ஜெபம் பண்ணலாமா? நம்ம எல்லாருமா கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். வாங்க. எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நேரத்திற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த சிலுவை பாடுகளை தியானிக்கிற இந்த நாள் ஆண்டவரே, இந்த லெண்டேஸ்ல முதல் வெள்ளிக்கிழமைக்கு ஆண்டவரே இங்க வந்திருக்கிற எங்க எல்லாரையும் உங்களுடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா தாய்மார்களையும் சகோதரிகளையும் வாலிப பிள்ளைகளையும் கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எங்க எல்லாருடைய எதிர்காலங்களும் உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். பிள்ளைகளுடைய எதிர்காலங்களும் உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஆரம்பத்துல யாருக்கெல்லாம் நாங்கள் செபித்தோம் ஆண்டவரே, அதெல்லாம் இயேசுவின் நாமத்தினால நிறைவேறட்டும். சுகம் உண்டாகட்டும், ஆரோக்கியம் உண்டாகட்டும், கர்ப்பத்தின் கனி உண்டாகட்டும், திருமண வாசல்கள் திறக்கப்படட்டும், தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும், கடன் தொல்லைகள் அடியோடு மாறட்டும், பண பிரச்சனை மாறட்டும் ஆண்டவரே. சிலுவையின் உபதேசம் ரட்சிக்கப்படுகிற நமக்கோ ஆண்டவரே, எங்களுக்கோ தேவ பலனா இருக்கிறது ஆண்டவரே. இந்த தேவ பலத்தினால சிலுவை சுமந்து கொண்டு உன் பின்னே ஆண்டவரே விருப்பத்தோடு கூட வருகிறவர்களா எங்களை மாற்றினார். சிலுவை தியானங்களை அனுதினமும் தியானிக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. இங்க வந்திருக்கிற எங்க எல்லாரையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற அன்பார்ந்த சகோதர சகோதரிகள், ஊழியக்காரர்கள், எல்லா பிள்ளைகளும் கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இதன்படியாய் பரலோகத்தின் ஆசீர்வாதம் ஆண்டவரே இருத்திருத்தாரையும் ஒன்றாய் சேர்த்து தேவனுக்கு முன்பதாக எங்களை ஒப்புரவாக்கினீர, சொந்தக்காரர்களாய் மாற்றினீர, அதற்காக உமக்கு கோடி கோடி நன்றி. சிலுவினாலே சிந்தப்பட்ட அந்த ரத்தத்தினாலே ஆண்டவரே எங்கள் எல்லாரையும் மீட்டு ரட்சித்துக் கொண்டிருக்காய் நன்றி. யாருக்கெல்லாம் எந்தெந்த பலவீனம் இருக்கிறதோ எல்லா பலவீனத்திலிருந்து அவர்களுக்கு சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் தந்து ஆசீர்வதித்து நடத்தும் ஆண்டவர். அப்படியே செய்கிறதற்காய் நன்றி. ஆணுதினமும் உன் பின்னே வருகிற பிள்ளைகளாய் எங்களை மாற்றும். துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஒருவேளை எதையாகில நாங்கள் கேட்க ஜெபத்திலே கேட்க மறந்திருந்தா எல்லாவற்றையும் ஞாபகப்படுத்தி ஆண்டவரே எல்லாருடைய இருதயங்களை இந்த நாளில சமாதானப்படுத்தி ஆண்டவரே சுகப்படுத்தி பலப்படுத்தி காத்து பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் ஆண்டவரே எங்களை காத்து நடக்கிறதற்காய் கோடி நன்றி. ஒரு விஷயம் கூட சாந்தியமாவும் கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம், சுஷிலமாவும் கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம், அந்தனியமாவும் கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம், குமாரி அம்மாவும் கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம், எச்சல் குமாரை குடும்ப கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் தொடும் ஆசீர்வாதம் சுகப்படுத்த பலப்படுத்த எல்லாரும் சொல்லுங்க ஒரு விஷயம் கூட. ஆமென், ஆமென், ஆமென். எல்லாருடைய வலது கை இருதயத்தின் மேல் வைத்து விசுவாசத்தோடு கூட ஸ்தோத்திரம் சொல்லுங்க. என் ஆத்துமாவே என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் என்று மறவாதே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழிகாட்ட நம்ம எல்லாருக்கும் முன்னும் காவலாயிருக்க பின்னும் காத்து நடத்த நமக்கு மேல் அவர் நம்மை அனுதினமும் ஆசீர்வதித்து வழிநடத்த சிலுவையின் உபதேசம் ரட்சிக்கப்படுகிற எங்களுக்கோ தேவபலனாய் இருக்கும்படி கிறிஸ்து இயேசு வருகிற வரைக்கும் நம்ம எல்லாரோடும் கூட இருப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய விசேஷமான ஒரு பாடலை நாம பாடுவோம். Thank you Jesus. Thank you Jesus. Hallelujah. சிலுவையின் மேன்மை குறித்து நம்ம பார்த்தோம். சிலுவையின் மேன்மை எப்படி இருந்துச்சுமா? ரொம்பவே நமக்கு பிரயோஜனமா இருந்துச்சு இல்லைங்களா? அது கெட்டு போகிறவர்களுக்கு அது என்னமா இருக்கும்? ஐயா அது என்ன அப்படி இங்கிலீஷ்ல சொல்லிச்சு நான்சென்ஸ். ஆனா நம்ம தமிழ்ல சொல்லிருக்கிறது பைத்தியமா இருக்கிறது. ஆண்டர் பத்தி ஆத்மா சொன்னா கணத்துல இதுக்கு வேற வேலை இல்லை.
இதை பத்தி ஜபத்துக்கு போகுது, ஜபத்தை பத்தி பேசுது, ஏசாமியை பத்தி சொல்லுது, வேதத்தை படின்னு சொல்லுது, சர்ச்சுக்கு போன்னு சொல்லுது. இது வேற வேலை இல்ல. ஆனா ரட்சிக்கப்பட்ட நமக்கும் அது எப்படி இருக்குதாமா? இருக்கிறதா? அது நமக்கு தான் தெரியும். ஆகவே இந்த தேவ பலனை பெற்றவர்களாய் இதோ இது கடைசி பாடலாக ஜபத்தொட்டு செய்கிறீங்களே, பாடல 145. இந்த தேவ பலன் பெற்றவங்க அவரை பின்பற்றி சென்றால் என்ன ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் சொல்லிட்டு இந்த பாடலை பாடி தேவனுக்கு நம்ம நன்றி சொல்ல போகிறோம். சாங் நம்பர் 145. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையை முன்னால் உலகமே பின்னால், சிலுவையை முன்னால் உலகமே பின்னால். இயேசு சிந்திய இரத்தத்தினாலே எங்கும் விடுதலையே, இயேசு சிந்திய இரத்தத்தினாலே எங்கும் விடுதலையே. சொல்லுங்க. இயேசுவின் பின்னால் நான் ஆமென், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். வேதனை நெருக்கம் இன்னல்கள் இடர்கள் எதுவும் பிரிக்காது, வேதனை நெருக்கம் இன்னல்கள் இடர்கள் எதுவும் பிரிக்காது. வெற்றி வேந்தனின் இயேசுவின் அன்பால் முற்றிலும் ஜெயம் பெறுவேன், வெற்றி வேந்தனின் இயேசுவின் அன்பால் முற்றிலும் ஜெயம் பெறுவேன். நிகழ்கின்ற காலமோ வருகின்ற காலமோ, நிகழ்கின்ற காலமோ வருகின்ற காலமோ, வாழ்வோ சாவோ வல்ல தூதரும் பிரிக்கவே முடியாது. ஆமென். வாழ்வோ சாவோ வல்ல தூதரும் பிரிக்கவே முடியாது. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன், நான் திரும்பி பார்க்க மாட்டேன். அல்லேலூயா. எந்த நாளும் சிலுவையின் மேன்மைகளை முன்பாக வைத்துக் கொள்வோம். அப்போ உலக காரியம் எல்லாம் பின்னால போயிடுவோமா? ஆகவே இந்த வசனங்களை கேட்ட உங்கள் ஒவ்வொரு கர்த்தர் நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும். இந்த சிலுவையின் மேன்மை நமக்கு எப்படி இருக்கிறதா? தேவ பலனா இருக்கிறது. இதை நம்ம வாழ்க்கையில நடக்கணும். ஒவ்வொரு நாளும் இது இந்த நாட்கள் மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் வேதத்தை படித்து தியானித்து அதன்படி நடக்கும் போது தேவன் நம்மோடு கூட இருந்து இன்னும் மேன்மையான காரியங்களை செய்வார். ஒரு முழு வேதத்தையே படிச்சு ஆராய்ஞ்சிட்டாலும் அதுல ஒண்ணுல தவறினாலும் என்ன ஆகுமா? எல்லாவற்றிலும் குற்றவாளியாயிருக்கிறோம். ஆகவே ஆண்டவரே, நான் ஒன்றில கூட தவறாதபடிக்கு உங்க சமூகத்துல வருகிற வரைக்கும் ஆண்டவரே நான் தேவ பலனா இருக்கணும்னா இந்த வேதத்தில் மகிமையை படிப்போம். God bless you all. Be safe. Lord Jesus Christ is coming soon. நன்றி எல்லாவற்றுக்காக கர்த்தாவே